சொந்தத்தின் எழுச்சி நாயகன் டாக்டர் திரு கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் அவர்களின் எழுச்சி உரையில் நடக்க இருக்கும் இந்த கூட்டத்திற்கு அவர் அழைப்பை வெறும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் யூடியூப்லேயும் கொடுத்த அழைப்புக்கு இணங்கி இங்கே வந்திருக்கக்கூடிய எனது அன்பு சொந்தங்களை மனதார வாழ்த்தி வருக வருக என வரவேற்கிறேன். நமது சமுதாய சொந்தங்களுக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் இளம் புயல், இளம் சிங்கம், சீறி பாய்ந்து கொண்டிருக்கக்கூடிய நமது இளம் சிங்கம் வெறும் கருத்து இல்லாமல் சீறி பாயவில்லை. அனைவரும் அறிந்திருப்பீர்கள், கருத்து இல்லாமல் சீறி பாயவில்லை. சமுதாயத்தினுடைய ஒற்றுமைக்காகவும் சமுதாயத்தினுடைய மேம்பாட்டிற்காகவும் 1000 சங்கங்கள் இருந்தாலும் கூட இன்னைக்கு உங்களை எல்லாம் இங்கே சங்கமித்து வைத்திருக்கக்கூடிய நமது டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு முதல் கண் வணக்கத்தை நாம் அனைவரும் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். சமுதாய சொந்தங்களே, நீண்ட காலம் இங்கே இருப்பவர்களில் பாதி பேர் அந்த 25-30 வயதை கடந்தவர்கள் தான் நிறைய இருக்கிறீர்கள். என்னை போன்று பாருங்களேன், 40 வயசு சொன்னால் எல்லாம் சிரிக்கிறாங்க. எனக்கு இன்னும் 60 ஆகலை. சரிங்களா? நான் மை தடவவில்லை, ஆனால் இளமையாக தான் இருக்கிறேன். ஆனால் சமுதாய சொந்தங்களே, இது நாள் வரை நீங்கள் பயணித்த சங்கங்களின் முகத்தை பார்த்திருப்பீர்கள். ஏன்னா நானும் பார்த்துருக்கிறேன். நிறைய சங்கங்களை, சென்னையில் இருக்கக்கூடிய எல்லா சங்கங்களையும் நான் ஏறி இறங்கி விட்டேன். அதே போன்று நிறைய சங்கங்கள் நீங்கள்லாம் ஏறி இறங்காவிட்டாலும் கூட சில சங்கங்கள் ஏறி இறங்கி இருப்பீர்கள். ஆனால் பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன உதாரணம், ஒரு பத்திரிகை நிருபர் நமது சமுதாயத்தை சார்ந்தவர் அவர்கிட்ட ஃபோனில் பேசும்போது சொல்கிறாரு, நான் 25 ஆண்டு காலம் நான் பத்திரிகை துறையில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு தெரியாத விஷயங்கள், பல விஷயங்கள் உங்கள் தலைவரின் வாயிலாக, யூடியூப் வாயிலாக, ஃபேஸ் வாயிலாக நான் அறிந்தேன். முதலில் நான் அவரை சந்திக்க வேண்டும் என்று சொன்னார். அப்படியாக நிறைய பேர், நிறைய சங்க தலைவர்களுக்கு தெரியாத பல விஷயங்களை, நம் சமுதாயத்தினுடைய முன்னோடிகளின் வரலாறை பல தொழில்நுட்பத்தின் உதவியோடு அதை கண்டறிந்து நம்ம சமுதாய மக்களுக்கு அதை ஒவ்வொரு நாளும் நாளொரு வண்ணமும் பொழுதொரு மேடியுமாக ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவருடைய சிறப்பு போனில் பேசி மிகையாகாது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஸ்கைவாக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோடு பேர் நெல்சன் மாணிக்க ரோடு. நம்ம எல்லாரும் அந்த ரோடை நிச்சயமாக கிராஸ் பண்ணியிருப்போம். நான் 1000 வாட்டி கிராஸ் பண்ணியிருக்கேன். இன்னும் சொல்ல போனால் 20 ஆண்டுகளுக்கு முன் அந்த நெல்சன் மாணிக்க ரோட்டில் தான் என்னுடைய ஆஃபீஸே இருந்துச்சு. தர்மா டவர், அந்த டவருக்கு கீழே பேஸ்மெண்ட்டில் தான் என்னுடைய ஆஃபீஸே இருந்துச்சு. ஆனால் நெல்சன் மாணிக்க ரோடுன்னு தான் சொல்லுவேனே தவிர நெல்சன் மாணிக்க யாருன்னு தெரியாது. ஆனால் நம்ம தலைவர் அதை கண்டுபிடிச்சி சொல்கிறார். நெல்சன் மாணிக்க யார் தெரியுமா? நம்ம முதலியார் அப்படின்னு. யாருக்காச்சும் தெரியுமா சொல்லுங்க? அவருடைய வீடியோ பார்த்த பிறகு தான் தெரிஞ்சிருப்பீங்க நீங்கள். இது மாதிரி இது மட்டுமல்ல, ஒரு ஊருக்கு ஒரு கூட்டத்திற்கு போகிறார் என்று சொன்னால் அந்த ஊரில் நம்ம முதலியாருடைய பெருமையை அவருக்கு அடையாளம் காட்டுறார். நம்ம எல்லாருக்கும் அடையாளம் காட்டுறார். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா பொதட்டூர்பேட்டையில் ஒரு கூட்டத்தை ஏற்பாடு செய்து அங்கே பேசுகிறோம். அதுக்கு பிறகு அவர் சிறப்புரை ஆற்றும் போது எப்படி பார்த்தாலும் 5 பேப்பர் இல்லாமல் வரமாட்டார். அப்போ அந்த மாவட்டத்தினுடைய சிறப்பை கூறினார். அந்த பொதட்டூர்பேட்டையில் உள்ள அந்த கிராமத்தில் உள்ள நம்ம முதலியாருடைய சிறப்பை கூறினார். அந்த கிராமத்தில் உள்ளவங்களை வியப்பாக பார்க்குறாங்க. அதை மாதிரி விஷயங்களை உள்ளடக்கி அந்த விஷயங்களை அப்படியே நம்ம சமுதாய மக்களுக்கு கக்கி கொண்டிருக்கிறார். இதன் வாயிலாகத்தான் நாம் ஒன்று கூடுகிறோம். இனமே எழு, ஒற்றுமை பெறு. சொல்லுங்க, இனமே எழு, ஒற்றுமை பெறு. இதுவரைக்கும் நாம் வீழ்ந்ததெல்லாம் போதும். இனிமேல் தலை நிமிர்ந்து நாம் வாழ வேண்டும் என்பதற்காக புறப்பட்ட ஒரு புரட்சியாளர், ஒரு இளம் சிங்கம் மருத்துவர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை மீண்டும் ஒரு முறை கரகோஷம் எழுப்பி அவரை ஊக்கப்படுத்த வேண்டும். அவரை ஊக்கப்படுத்துவதின் வாயிலாகத்தான் நாம் சிகரத்தை அடைய முடியும். நாம் சிகரத்தை அடைவதற்கு நாம் எத்தனையோ வழிகளை நாம் பல ஆண்டுகளாக பார்த்தோம்.
சிகரத்தை கிட்ட கூட எட்டி கூட பார்க்கவே இல்லை. சரிங்களா? சிகரத்தை அடைய வேண்டும், இழந்த மாண்பை மீட்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இளம் புயல் கிளம்பியிருக்கிறார். அவருடன் பயணித்து அவருடைய கரத்தை வலுப்படுத்தினோம் என்று சொன்னால் நமது சமுதாயம் இழந்த மாண்பை நிச்சயமாக மீட்போம் என்று இங்கு உறுதி கூறுகிறேன். நம்ம எல்லாம் நிறைய அடிபட்டிருக்கோம். ஏன்னா எனக்கு வயசு 50 தாண்டிடுச்சு. நிறைய அடிபட்டிருப்போம், சமுதாயத்தில் நிறைய அடிபட்டிருப்போம், சமூகத்திலே நிறைய அடிபட்டிருப்போம் நம்ம. ஆனால் அதற்கான காலம் வந்துவிட்டது, அதற்கான தலைவர் புறப்பட்டு வந்து விட்டார். இதுதான் சரியான வழி. இன்னும் சொல்ல போனால் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சமுதாய கூட்டத்துக்கு போயிருந்தேன். அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்ட 2-3 பேர் கூட இங்கே இருக்கிறாங்க. அதை குறை சொல்லவில்லை. நமது டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் கிளம்பிய பிறகு தூங்கி கொண்டிருந்த நமது சமுதாயமெல்லாம் இன்று எழுந்து ரெக்க கட்டி பறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுது. ஆனால் பறக்க முடியாது. சமுதாய சொந்தங்களே, எனது அருமை சமுதாய சொந்தங்களே, அரங்கை நிறைத்து காட்டிவிட்டேன் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கு. டாக்டர் கார்த்திகேயன் அவர்களை ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தில் என்னால் முடிந்த சமுதாய சொந்தங்களை கூட்டி காட்டிவிட்டேன். தலைவர் அவர்கள் இனி வீறு நடை போடுவதற்கு இந்த ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய சமுதாய சொந்தங்கள் அனைவரும் உங்கள் பின்னால் நிற்போம் என்று உறுதி கூறுகிறேன். மேலும் பல கூட்டங்களில், நமது கூட்டங்களில், பல கூட்டங்களில் நிறைய சொந்தங்களுக்கு வாய்ப்பு தரவில்லை. இந்த முறை வாய்ப்பு தர வேண்டும் என்பதற்காக யார் யாரெல்லாம் 2 நிமிடம் மேடையிலே சமுதாயத்தினுடைய விழிப்புணர்வுக்காக பேச காத்திருக்கிறீர்களோ அவர்கள் அனைவருக்கும் வாய்ப்பு உண்டு. இதையெல்லாம் போக எழுச்சியுரை ஆற்றுவதற்காக நம்ம தலைவர் அவர்கள் காத்திருக்கிறார்கள். எனக்கு துண்டு சீட்டு வந்துவிட்டது. சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நமது சமுதாய உறவுகளுக்கு என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சமுதாய நிறுவனர் வரை ஒரு சில வார்த்தைகள் பேசி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். உறங்கிக் கொண்டிருந்த நம்ம சமுதாயத்தை தட்டி எழுப்புவதற்காகவும், தூசு படிந்த நம் சமுதாயத்தினுடைய இதை தூசு தட்டி எழுப்புவதற்காகவும் முன்வந்திருக்கும் இளம் வயது சிங்கம் நம்ம டாக்டர் என் கார்த்திகேயன் அவர்களை வருக வருக என வரவேற்று, இந்த சிறுவயதில் இந்த சமுதாய மாற்றத்தை செய்தே தீருவேன் என்று ஒரு மன துணிச்சலுடன் இறங்கி செயல்படுவதை பார்த்து நான் பெருமைப்படுகிறேன். வெகு நாட்களாக எனக்கு இருந்த ஆதங்கத்தை தீர்த்து வைத்த அவருக்கு மறுமுறையும் நன்றி கூறி, எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவரையும் நன்றி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் அனைத்து ரத்த சொந்தங்களுக்கும், நம்ம சமுதாய உறவுகளுக்கும் என்னோடய வணக்கத்தை தெரிவித்துக்கிறேன். நான் இந்த கார்த்திகேயன் சார் இன்ஸ்டாகிராமில் வீடியோ பார்த்து தான் இந்த தமிழக நிதி சங்கத்தில் ஜாயின் பண்ணேன். சார் எங்கெங்கே மீட்டிங் எங்கே கனெக்ட் பண்ணாலும் எல்லா இடத்துக்கும் நான் தொடர்ந்து அந்த மீட்டிங்கெல்லாம் அட்டன் பண்ணிடுவேன். இங்கே நம்ம சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா நிறைய சின்ன சின்ன குழுவாக நிறைய இருக்குது. அந்த குழுக்கள் எல்லாம் நம்ம ஒன்று சேர்ந்தால் மட்டும்தான் நமக்கான உரிமைகளை மீட்டெடுக்க முடியும். அந்த மீட்டெடுக்கும் நோக்கத்தில் தான் நம்ம கார்த்திகேயன் சார் ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட இணைந்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து பணியாற்றினா நம்ம இலக்கை ஈஸியாக அடையலாம். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன். கந்தன் மாநில தொழிற்சங்க தலைவர் உரையாற்றுவார். தலைவர் அவர்கள் எனக்கு மட்டும் ஒரு 7 நிமிடம் ஒதுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். தமிழக நீதி சங்கத்தின் வரலாற்று சிறப்புமிக்க ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கும் நமது சமுதாய உறவுகளுக்கும், சமுதாய பெரியோர்களுக்கும், குறிப்பாக மகளிர் அவர்களுக்கும் வருக வருக என வரவேற்கிறேன். காஞ்சி தமிழன் இளம் போராளி கார்த்திகேயன் அவர்கள்
தமிழக நீதி சங்கம் தொடங்கலைன்னா நம்மளால இங்கே ஒன்று சேர்ந்திருக்க மாட்டோம். அதற்காக நாம் அனைவரும் மிகப்பெரிய கைத்தட்டி உற்சாகப்படுத்த வேண்டும். நமது சமுதாயத்தில் பல தலைவர்கள் இருந்தாலும் குறிப்பாக சென்னையை பொறுத்தவரை டாக்டர் நடேச முதலியார், திரு வி. கல்யாண சுந்தரம் முதலியார், வள்ளல் வியாசார்பாடி முதலியார் அவர்களுக்கு இப்போது தமிழக நீதி சங்கம் சார்பாக புகழ் வணக்கம் செலுத்தப்படுகிறது. நீங்கள் அனைவரும் எழுந்து நின்று புகழ் வணக்கம் செலுத்துமாறு உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நான் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் எழுச்சியாக சொல்லுங்க. புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். டாக்டர் நடேச முதலியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். டாக்டர் நடேச முதலியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். திரு வி. கல்யாண சுந்தரம் முதலியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். திரு வி. கல்யாண சுந்தரம் முதலியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வள்ளல் வியாசார்பாடி விநாயகம் முதலியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம். புகழ் வணக்கம், புகழ் வணக்கம். வள்ளல் வியாசார்பாடி விநாயகம் முதலியார் அவர்களுக்கு புகழ் வணக்கம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம். அனைத்து முதலியார்களும், பிள்ளைமாளர்களும், வேளாளர்களும் தமிழக நீதி சங்கத்தில் ஒன்றிணைவோம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைவோம். அனைத்து முதலியார்களும், வேளாளர்களும், பிள்ளைமார்களும் தமிழக நீதி சங்கத்தில் ஒன்றிணைவோம். உரக்கச் சொல், உரக்கச் சொல். நம் முன்னோர்கள் செய்த சேவைகளையும் பணிகளையும் உரக்கச் சொல், உரக்கச் சொல், உரக்கச் சொல். நம் முன்னோர்கள் செய்த சேவைகளையும் பணிகளையும் உரக்கச் சொல். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நாம் இழந்த அனைத்து உரிமைகளையும் தமிழக நீதி சங்கத்தின் மூலம் மீட்டெடுப்போம். மீட்டெடுப்போம், மீட்டெடுப்போம். நாம் இழந்த அனைத்து உரிமைகளையும் தமிழக நீதி சங்கத்தில் மீட்டெடுப்போம். செயல்படுவோம், செயல்படுவோம். டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் செயல்படுவோம். செயல்படுவோம், செயல்படுவோம். டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் தலைமையில் செயல்படுவோம். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். தமிழக நீதி சங்கத்தில் வெற்றி பெறுவோம். வெற்றி பெறுவோம், வெற்றி பெறுவோம். தமிழக நீதி சங்கத்தில் வெற்றி பெறுவோம். இனமே எழு, ஒற்றுமை பெறு. இனமே எழு, ஒற்றுமை பெறு. அனைவருக்கும் நன்றி. உட்காருங்க. நாட்டில் பல ஆயிரம் சங்கங்கள் இருந்தாலும் நம் தமிழக நீதி சங்கத்திற்கு ஈடாகாது. ஏனென்றால் நம் தமிழக நீதி சங்கத்தில் தான் அதிகமான இளைஞர் பட்டாளம் இருக்கின்றனர். அது மட்டுமல்ல, நம் சங்கத்தில் மருத்துவர், கல்வியாளர், வழக்கறிஞர், தொழிலதிபர், அனைத்து துறையிலும் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் அனைவரும் நம் சங்கத்தில் இணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கோம். இதற்காக உங்களுக்கு வாழ்த்துக்கள். தமிழக நீதி சங்கம் தொடங்குவதற்கு முன் ஒற்றுமை இல்லை என்று சொன்னவர்கள் எல்லாம் நம் சங்கத்தில் இணைந்து இன்னைக்கு ஒற்றுமையாக செயல்பட்டு கொண்டிருக்கோம். அதற்கு உங்களுக்கு மனம் நிறைந்த வாழ்த்துக்கள். முதலியார்களுக்கு வீரம் இல்லை என்று யார் சொன்னது? நிறைய பேர் யூடியூப் சேனல்லாம் போடுறாங்க, முதலியார்களுக்கு வீரம் இல்லை, வீரம் இல்லைன்னு. அதெல்லாம் சும்மா. இயற்கையாகவே பார்த்தீங்கன்னா நாம் வீரமுடம் கொண்டவர்கள் தான். ஒழுக்கமாக வளர்க்கப்பட்டோமே தவிர வேற ஒன்றும் காரணம் இல்லை. ஏன் சொல்றேன்னா, போர்க்களத்தில் முதலில் நின்று போர் செய்து வெற்றி வாகை சூடிய வம்சம் நம்முடைய முதலியார் வம்சம். குறிப்பாக பார்த்தனா ஐயா வ.உ. சிதம்பரம் பிள்ளை
கொடிக்காத்த திருப்பூர் குமரன், ஆற்காடு லட்சுமணசாமி முதலியார், ராமசாமி ஊழியார் வழியில் வந்தவர்கள் நாம். பேரறிஞர் அண்ணா நமக்கெல்லாம் மிகப்பெரிய போர்ப்படை தளபதியாக இருந்தார். அவருக்கு பின் நமக்கு சரியான தலைவர்களும் போர்ப்படை தளபதியும் இல்லாமல் இருந்தோம். ஆனால் அண்ணாவின் வழியில் வந்த இந்த இளம் போராளி காஞ்சி தமிழன் அவர்கள் நமக்கெல்லாம் மிகப்பெரிய போர்ப்படைய தளபதியாக இருந்து நம்மளை வழி நடத்தி செல்வார். நாமளும் அவர் கூட சென்று பயணம் செய்து வெற்றி வாகை சூட வேண்டும். முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய சமுதாயம் ஏன் வளர்ச்சி அடையலன்னு பார்த்தீங்கன்னா, நாம் காரணம் அல்ல, நமக்குள் இருக்கும் உட்பிரிவுகள் தான் காரணம். உட்பிரிவுகளை பேசி பேசி நம்மளெல்லாம் தனித்தனியாக பிரிச்சுட்டாங்க. பிரித்து அவங்க சுயலாபம் அடைய நம்மளை அடகு வச்சுட்டாங்க. அந்த சுயலாபத்திலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா அனைத்து முதலியார்களும் ஒன்றிணைணும். இந்த தமிழக நீதி சங்கத்தில் மட்டும்தான் அனைத்து முதலியார்கள், பிள்ளைமார்கள், வேளாளர்கள் என ஒற்றுமையாக பயணிக்கிறோம். இதனால் நாம் வெற்றி அடைய போகிறோம். அதே போல பார்த்தீங்கன்னா, முதலியார் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் காவல் நிலையம் செல்ல தயக்கம் காட்டுறோம். இதால பல பிரச்சனைகள் நம்மளால வெற்றி அடைய முடியல. இதற்கு முக்கிய காரணம் நம்மக்கிட்ட சரியான தலைவர் இல்லை, போர்ப்படை தளபதி இல்லாமல் இருந்தோம். ஆனால் காஞ்சியிலே பிறந்த அண்ணாவின் வழியில் வந்த இந்த இளம் போராளி நமக்கெல்லாம் பக்கத்துணையாக இருப்பார். அவருடன் நாமும் பக்கத்துணையாக இருப்போம். ஏன்னா நம்ம சங்கத்தில் மிக சிறந்த வழக்கறிஞர்கள்லாம் நம்ம கூட இருக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் காவல் நிலையம் செல்ல உங்களுக்கு எந்த தயக்கமும் வேண்டாம். நமது சமுதாய உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா நமது சமுதாயத்தை சேர்ந்தவங்க 5 பேர் காவல் நிலையம் செல்லுங்க. நமது சமுதாயத்தில் காவல் நிலையம் போகிறதே கிடையாது. இதால தான் நம்ம பல பிரச்சனை வெற்றி அடைய முடியுதில்லை. மற்ற சமுதாயத்தில் 50 பேர் இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. நமது சமுதாயத்தை உறவு பாதிக்கப்பட்டால் ஒரு பெட்டிஷன் எழுதி கொடுங்க, அவங்க கிட்ட போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துட்டு நம்மளோட விசிட்டிங் கார்டு, சங்கத்தோட விசிட்டிங் கார்டை கொடுங்க. அந்த விசாரணை செய்யும் காவல்துறை அதிகாரி சங்கத்தோட விசிட்டிங் கார்டை பார்த்துட்டு முறையாக விசாரணை செய்வார். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சங்கனா என்ன பவர்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும், காவல்துறை அதிகாரிக்கு. ஏன்னா கோர்ட்டில் வச்சு நம்மளை கிழிக்கின்னு கீச்சிருவான்ற அச்ச உணர்வு அவருக்கு வரும். இனிமேல் நாம் அனைவரும் நமது உறவுகளுக்கு ஏதாவது பிரச்சனைனா காவல் நிலையம் செல்லணும். அது மட்டுமல்ல, இங்கே ஒரு சில உண்மைகளை சொல்லி தான் ஆகணும். தலைவர் என்ன மன்னிக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாதத்திற்கு முன் நம்ம சமுதாயத்திற்கு ஒரு முக்கிய பிரச்சனை. எல்லாரும் சொல்கிறாங்க, காஞ்சி தமிழ்னா யூடியூப் சேனலில் தான்ப்பா வீடியோ போடுவார், வரலாறு பேசுவார், மாவட்டமாக மீட்டிங் போடுவார், அவ்வளோதான் அவருக்கு தெரியும்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மை அது இல்லை. ஏன்னா இது நமது உறவு. இங்கே மட்டும்தான் நம்ம வெளிப்படையாக பேச முடியும், வெளியே போய் பேச முடியாது. ஏன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா, நமது சமுதாயத்தை சேர்ந்த ஒரு உறவு பெண்ணுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. நைட்டு எனக்கு ஒரு 12:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறாரு தலைவர். பிரதர், இந்தமாரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, நீங்கள் அந்த போலீஸ் ஸ்டேஷன் போயிடுங்கன்னாரு. நான் இந்த டைமில் சொல்லிடுறேன், இல்லை முக்கியமான பிரச்சனை, நீங்கள் உடனே இமீடியட்டாக போயிடணும் அப்படின்னாரு. நான் கூட நம்ம ஆளுங்களை கூட்டு போகிறேன். இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டு போங்க, அங்கே என்ன சுச்சுவேஷன் பாருங்கன்னாரு. நான் போகிறேன். நம்மளோட அட்வொகேட் டீமில் அங்கே வந்துட்டாங்க. நாங்கள் ஒரு 20 பேர் இருந்தோம். 20, 30 ஆச்சு, 30, 40, 50 பேர் ஆகிட்டோம். தலைவர் நம்ம பாதிக்கப்பட்ட அந்த உறவு பெண்ணை வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டார் ஹாஸ்பிட்டலில். எல்லாமே பண்ணி எல்லா வேலையும் கிளியராக முடிஞ்சிச்சு. காவல் நிலையத்தில் பார்த்தீங்கன்னா, அந்த பாதிக்கப்பட்ட குற்றவாளி பார்த்தீங்கன்னா, நமக்கு சம்பவம் பண்ண குற்றவாளி மிகப்பெரிய வசதி படைத்தவன். அவங்க அப்பா பணக்காரர். அவர் இந்த கேஸை எடுக்கக்கூடாதுன்னு ஒத்த காலில் நிற்கிறார். நீங்கள் முடிஞ்ச வரையும் காம்ப்ரமைசன் பண்ணுங்கன்றாரு. தலைவர் என்ன சொல்கிறாரு, கம்ப்ளைண்ட் பண்ணி அவனை ரிமாண்ட் பண்ணி உள்ள தூக்கி போட அவனை அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அந்த காவல்துறை அதிகாரி வழக்கு எடுக்க மாட்டார். முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைசன் சொல்கிறார். இதில் என்ன ஒரு பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா, நமது உறவுகள் யாரும் காம்ப்ரமைஸில் ஒத்துக்கல. இது நாள் வரைக்கும் முதலியார் ஒற்றுமை இல்லைப்பா, எவனும் ஒன்று சேர மாட்டா அப்படி இப்படின்னு ஒன்றும் கிடையாது. தமிழக நீதி சங்கம் தொடங்கணும், தொடங்கிய கொஞ்ச நாள் போய் 50 பேர் சேர்ந்துட்டான் ஸ்டேஷனில். ஒருத்தர் கூட காம்ப்ரமைஸ்னே சொல்ல. இதை விட என்ன சார் வேணும் வளர்ச்சி? அவனை தூக்கி உள்ள ரிமாண்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறோம். இந்த இடத்துல தான் நீங்கள் தலைவரோட நன்மதிப்பை பார்க்கணும். மற்ற சங்க தலைவர் என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லுங்கள் யாருன்னா? போன உடனே ஒரு வீடியோ, ஒரு ஃபோட்டோ எடுத்து சோசியல் மீடியாவில் விட்டுருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்பட்டது யார்? நமது சமுதாயத்தை சேர்ந்த பெண். கண்ணியம் காக்கணும்னு சொல்லிட்டார். கண்ணியம் காக்கணும். அதேமாரி நீங்கள் யாரும் வீடியோ எடுக்காதீங்க,
எதுவும் பண்ணாதீங்க, நான் மேலேருந்து நான் பேசுகிறேன்னு சொல்லிட்டாரு. அந்த குற்றவாளியோட அப்பா மிகப்பெரிய பணக்காரர் இல்லை, அவர் என்ன பண்ணுறாரு, மேலேருந்து ப்ரெஷர் கொடுக்குறாரு, கேஸ் எடுக்கக்கூடாது, நீங்கள் கேஸ் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸ்னால் போங்கன்றார். தலைவர் பார்த்தார், மணி 2 மணி ஆச்சு, நாங்கள் 50 பேர் ஸ்டேஷனில் நிற்கிறோம், கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டோம், அட்வொகேட் டீமும் உள்ளே போய் போராடுறாங்க, முடிஞ்ச வரைக்கும் காம்ப்ரமைஸ் தான் சொல்கிறாங்க. தலைவர் 2 மணிக்கு அப்புறம் கிளம்பி வந்துட்டார் காவல் நிலையம். அங்கே தான் நீங்கள் நம்ம தலைவரை பாராட்டணும். மற்ற தலைவர்லாம் ஆவு தக்காளி சோறுன்னுவான், நம்ம தலைவர் எதுவும் பேசலை, மேலே கால்ஸ் பண்ணார், எல்லாம் பண்ணார். நம்ம சமுதாயத்தை சேர்ந்த ஒருவெல்லாம் மேல் இடத்துல இருக்காங்களா, அவங்களுக்கு பிரச்சனை கொடுங்க. அதுக்கு மேலே அவன் போகிறான். யார் போகிறா? குற்றவாளியோட அப்பா போகிறான். நம்ம தலைவர் தன்மையாக போய் இன்ஸ்பெக்டர் பேசுனார், கேஸ் எடுங்க, அவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணுங்க, அதுதான் எங்கள் நோக்கம், காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். இல்லை சார், இப்படி சார், அப்படி சார்னும். அதெல்லாம் வழக்கு. தமிழ்நாடு முழுவதும் தமிழக நீதி சங்கத்தை சார்ந்த உறுப்பினர் நாங்கள் இருக்கிறோம். நீங்கள் அவனை தூக்கி ரிமாண்ட் பண்ணலனா நாளை காலை சரியாக 9 மணி அளவில், ஏன்னு கேளுங்க 9 மணி அளவுன்னு, அப்போ தான் டிராஃபிக் ஜாம் ஆகும். அந்த நேரத்தில் தான் நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம். பேசுறாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட. இன்ஸ்பெக்டர் பார்த்தாரு, ஐயோ இது பிரச்சனை வேற மாதிரி போகுதுப்பா, இது சரி வராது. கமிஷனர் கூப்பிட்டார். நம்ம தான் களத்தில் இறங்கினா தூக்கு மேடியே பஞ்சு மேத்தி ஆச்சே, விடுவாரா? விட்டுருவா தலைவரா? கமிஷனர் பேச்சுவார்த்தை நடத்துகிறாரு, ஒத்து போல நாங்கள் யாரும் அந்த 50 பேர் இங்கே தாங்கிறோம். ஆனால் இது வரைக்கும் யார்கிட்டையும் சொல்ல, என் கூட பயணிச்சுக்கிட்ட நாங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டார். அந்த 50 பேர் இங்கே தான் இருக்கிறோம், யார்கிட்டையும் சொல்ல. அவன் டக்கர் வச்சு பார்க்குறான், எப்படியா தூக்கி உள்ளே போட்டுருணும், முடியல. தலைவர் ஒரே வார்த்தை சொன்னார், கரெக்டாக 6 மணிக்குள்ளே நீங்கள் ரிமாண்ட் பண்ணலனா 9 மணிக்கு நாங்கள் சாலை மறியல் பண்ணுவோம். அவன் என்னதம்மா சொல்கிறான், அந்த குற்றவாளியோட அப்ப, எவ்வளோ பணம் வேணால் வாங்கிக்கோ, எப்படி எவ்வளோ பணம் வேணால் வாங்கிக்கோ, இந்த பிரச்சனையை வெளியே தெரியாமல் எடுத்துனுவா, இல்லைனா ஒன்னையும் உன் சங்கத்தையும் முடக்கிடுன்றான். நம்ம பணங்காட்டு நரி நம்மளை முடக்க முடியுமா? சொல்லுங்க, முடக்க முடியுமா? நம்ம எந்த சலசலப்புக்கும் அஞ்ச மாட்டோம். டேய், உங்கெல்லாம் முன்னேற வச்சவன் நாங்கடா, நம்மளை முடக்கிறோன்னு சொல்றாரு, முடக்க முடியுமா? முடியாது. தூக்கி 6 மணிக்கு தூக்கி உள்ள ரிமாண்ட் பண்ணா நம்ம தலைவன். இது வரைக்கும் சோசியல் மீடியாவிலையோ இல்லை வெளியே எங்கன்னா அந்த போட்டோ வந்திருக்குமா? இல்லை அந்த 50 பேர் வெளியே சொல்லியிருக்குமா? முதலியார் யாரு? ஒற்றுமை படைச்சவன், நம்ம சாதாரண ஆள் கிடையாது. நம்ம அதற்கு காரணம் தமிழக நீதி சங்கம் மட்டும்தான். சங்கம் இல்லைன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம எவ்வளோ பணம் வச்சுக்கங்க, நீ எவ்வளோ பெரிய வசதி படிச்சா இருங்க, உன் கூட 100 பேர் இருக்கட்டும், பின்னாடி நம்ம சமுதாயம் சேர்ந்த 50 பேர் இல்லை 5 பேர் என்ன போதும். இன்னைக்கு அந்த 5 பேர் நிற்கிறோம், எவ்வளோ பெரிய எழுச்சியாக இருக்கும் பாருங்க. ஏன்னு சொல்றேன்னா, தமிழக நீதி சங்கம் வெற்றி நடை போட்டி இருக்கிறது. இளைஞர்கள் பட்டாலும் நாளுக்கு நாள் சேர்ந்து கொண்டிருக்கின்றனர். இதனால் நாம் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்க போகிறோம். அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் நான் தான் காம்பியரிங் பண்ணேன், இந்த நம்ம கோயம்பேடு பக்கத்தில் நடந்த மீட்டிங்கில். அப்போது விட்ட சாபமானு தெரியல, நிறைய பேர் சாபம் விட்டுருப்பாங்க, அந்த சீட்டு கொடுத்து விவேகானந்தெலாம் கொடுத்து. இப்போது அடுத்தது எனக்கு வரும்னு நினைக்கிறேன் அநேகமாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு நெகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் நான் பார்க்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா ஒவ்வொரு மாவட்டமாக பேஸ் பண்ணி திருவள்ளூரில் ஒன்று, செங்கல்பட்டில் ஒன்று, அதுக்கப்புறமா சென்னையில் ஒன்று நடத்துகிறாங்க. இப்போது சென்னைன்றது ஒரு பலதரப்பட்ட மக்களும் சேர்ந்து வாழும் ஒரு இடமாக தான் நம்ம பார்க்குறோம் நம்ம. ஸோ எனக்கு ஒரு சின்ன ஐயப்பாடு இருந்துச்சு, நம்ம சென்னையில் போட்டோம்னா ஓப்பனாக நாங்கள் முதலியான்னு சொல்லிட்டு வருவாங்களா வர மாட்டாங்களான்னு சொல்லிட்டு. பட் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது தெரியுது, எல்லாருமே ஒரு பெருமிதத்தோடு வந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு. இதுக்கு முக்கிய காரணம் தமிழக நீதி சங்கம். 3 பாயிண்ட் தான் பேசணும்னு ஆசைப்பட்றேன், ஏன்னா 3 நிமிஷம் கொடுத்துருக்காங்க. இந்த தமிழக நீதி சங்கம்ன்றது எல்லாரும் சங்கங்கள் ஆரம்பிக்கிறாங்க, கூட்டங்கள் ஆரம்பிக்கிறாங்க, ஒரு நெட்வொர்க்கிங். இதை தாண்டி ஒரு சமுதாய பாதுகாப்பு, சோஷியல் செக்யூரிட்டி, இதை நம்ம ஒவ்வொரு நிகழ்ச்சியிலுமே அறிவுறுத்திக்கிட்டு இருக்கோம். ப்ளஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம. என்னென்னு கேட்டிங்கன்னா, இது வெறும் பிரச்சனைக்கு மட்டும் இல்லை, ஒரு இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய உரிமைகள்,
ப்ரிவிலேஜ் ரைட்ஸ் கிடைக்காம இருந்துச்சுன்னா கண்டிப்பாக தமிழக நீதி சங்கம் வந்து முன்னாடி நிற்கும். இது வந்து ஒரு திமிரு பேச்சோ இல்லைனா வந்து இதை வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் பண்ணுறதுக்கோ நான் சொல்லலை இங்கே. ஓகே, நான் வந்து பந்தாவாக போவேன், ஒரு 4 பேர் இடிப்பேன், 4 பேர் அடிப்பேன், தமிழக நீதி சங்கம் வந்து நிற்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிற்காது. தமிழக நீதி சங்கம்ன்றது அதுலேயே இருக்குது, தமிழக நீதி சங்கம். எங்கே நீதி இருக்குதோ கண்டிப்பாக அங்கே நாங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து நிற்போன்றதை உறுதி கூறிக்கிறேன் நான். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒற்றுமைன்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இது சின்ன கதை, நான் எப்பயும் சொன்ன ஒரு சின்ன கதையோட சொல்லுவேன் நான். ஒரு ஊரில் ஒரு பயில்வானும் இன்னொரு அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த மல்யுத்தம் சொல்கிறாங்கல்ல, அதில் ஒருத்தர் ஆரம்ப ஸ்டேஜ்லேயும் ஒருத்தவங்க வராங்க. அப்போ பெட் கட்டுறாங்க. ஓகே, இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவரும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு மல்யுத்தத்தில் இருக்கிறோம் போட்டி போடலான்னு சொல்லிட்டு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இந்த ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கிறவர் ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னு. ஆனால் இந்த 20 வாட்டி வந்து இந்த 20 வருஷமாக மல்யுத்தத்தில் வின்னுன்னு இருக்கவர் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, ரொம்ப ஈஸியாக அவங்கள ஜெயிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு தென்னாவட்டில் இருக்கார் வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கும்போது இவர் ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபார்ம் பண்ணுறாரு. என்னென்னா, அவருடைய ஃப்ரெண்ட்ஸு அவர் கூட இருக்கவங்க கிட்ட டெய்லி போய் அந்த புதுசாக ஆரம்பிக்கிற ஒருத்தர் இருக்கார்ல, அவர் ரொம்ப மோசமானவர், அவர் பயங்கரமாக விளையாடுவார், அவருக்கு வர்மக்கலை தெரியும், அவர் அடித்தாருன்னா தாங்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 30 நாளாக அவர் காதில் ஊதிக்கினே இருக்காங்க. அந்த காதில் சொல்ல 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 என்ன ஆகுதுன்னா, அவர் முதல்ல நம்ப மறுக்கிறாரு. ஆனால் காலப்போக்கில் அதுவே அவருடைய மைண்டில் போய் பதிஞ்சிருது. அந்த மைண்டில் பதிஞ்சிட்டு என்னைக்கு அந்த போட்டி ஆரம்பிக்குதோ அந்த டைமில் ஈவந்தோ அவர் 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸோடைய மல்யுத்த வீரராக இருந்தாலுமே புதுசாக வந்த ஆள் அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிடுறான். இதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? அவருக்கு அந்த 30 நாளாக அவர் கூட இருக்கிறவங்களே நீ வேஸ்ட்டு, அவன் ஷார்ப்பு, அவன் நல்லா ஈஸியாக அவனை அடிச்சிடுவான், அவனுக்கு இது தெரியும் அது தெரியும்னு சொல்லி சொல்லி ஏற்படுத்தின ஒரு பிம்பம், ஒரு பொய். அதே மாதிரி தாங்க முதலியார் சமுதாயமோ. நம்ம ஒடுக்கப்பட்ட சமுதாயமோ மறுக்கப்பட்ட சமுதாயமோ இல்லை, மறைக்கப்பட்ட சமுதாயம். நான் திரும்பி சொல்கிறேன், நம்ம ஒடுக்கப்பட்ட சமுதாயமோ மறுக்கப்பட்ட சமுதாயமோ கிடையாது, மறைக்கப்பட்ட சமுதாயம். நம்ம மூளையில் இல்லை, நம்ம வந்து ஒற்றுமையாக இல்லை, நம்மளுக்குள்ள உட்பிரிவு இருக்குது, நம்ம ஒன்று சேர மாட்டோம், நம்ம இப்படி தான் இருப்போம், முதலியார்னா வெளியே வர மாட்டான், வெளியே சொல்லிக்க மாட்டான் அப்படியே சொல்லி சொல்லி நம்மளும் அதை பழகிக்கிறோம். ஓ, முதலியார்னு சொல்கிறது வந்து ஒரு அசிங்கம், ஒரு வெக்கக்கேடு அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலே டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் இந்த தமிழக நீதி சங்கத்துக்கு தலைமை ஏற்று யூடியூப்பில் போடும்போது என்ன போய் பெருசாக சேரப்போகுதுன்னு நினச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதில் நானும் ஒருத்தன். அதில் வந்து போய் சொல்லி விரும்புகிறேன் நான். ஆனால் இது மூளை முழுக்கு எல்லா இண்டு இடுக்கு எல்லா இடத்துலையும் சேர்ந்துருக்குது. இதில் வந்து ஒரு ஃபோட்டோவை பார்த்துட்டு எனக்கு கன்னியாகுமரி கால் பண்ணுறாரு, சார் நீங்கள் டாக்டர் கார்த்திகேயன் கூட இருக்கீங்களான்னு சொல்லிட்டு. இது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தானே. அங்கே இருக்க ஒருத்தங்கிட்ட இது போய் சேர்ந்துருக்குன்னா அப்போ இதோட நெட்வொர்க்கை பாருங்கள். ஸோ இது மேலும் மேலும் வளர்கிறதுக்கு ஒவ்வொருத்தருடைய ஒத்துழைமை யூனிட்டி வேணும் நம்மளுக்கு. ஸோ எவ்ரிபடி எல்லாருமே இது நம்ம சேர்ந்து பண்ணும்போது தான் இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக முடியும், கொண்டு போகணும். ஸோ சென்னை இட்ஸ் ஆல்வேஸ் ஹேவ் இட்ஸ் ஓன் ஃபேம். நம்ம யாருன்னு காட்டுவோம். நன்றி, வணக்கம். கூட்டத்தில் இருக்கிறவங்க யார் வேணாலும் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி பேசும்போது தயவு செய்து அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஏன்னா அவர் மட்டும் மருத்துவம் மட்டும் பார்க்கல, சங்கத்தையும் செயல்பாடோட நம்மளை வந்து ஒருங்கிணைத்து நம்ம சார்ந்த எல்லாரையும் வழிநடத்தி செல்லணும்னு ஆசைப்படுறாரு. அது மட்டும் இல்லை, அவர் காலையிலேருந்து மதியம் 1 மணி வரையும் டாக்டர் இதில் பிஸியாக இருக்கிறார். கடவுள்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கடவுளை வணங்க மட்டும்தான் வீட்டில் வணங்குவோம். ஆனால் இந்த துறையில் அவரை வந்து அனைத்து பேரும் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, ஐயா என்னுடைய அம்மா வந்துட்டாங்க, கடவுள் மாதிரி என்னை காப்பாற்றுங்க, தங்கை வந்துட்டாங்க, என்னை உயிரை காப்பாற்றுங்க, கடவுள் மாதிரி என்ன செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதையால் அவர் வந்து டிஸ்டர்ப் பண்ண வேண்டியதில்லை. மற்றபடி அந்த நிர்வாகிகளை கலந்து என்னென்ன கருத்துக்க நீங்கள் இது பண்ணுறீங்களோ ஒற்றுமையாக இருந்து அதை செயல்படுத்துங்க. அது மட்டும் இல்லாத அடுத்த ஜாதி பற்றி யாரும் இதுவரும் குறை சொல்லாதீங்க. அரசியல் சார்ந்த விஷயத்த நான் திமுகவில் இருக்கிறேன், நான் வந்து அதிமுகவில் இருக்கிறேன், நான் பிஜேபியில் இருக்கிறேன் அப்படின்லாம் இதில் வந்து கொண்டு வராதிங்க தயவுசெய்து. இதை ஒரு ஜாதி முதலியார் சங்கமாக எடுத்துக்கொள்ளுங்க. முன்னுதாரணமாக என்னடான்னா, இந்த ஒரு சிறு வயதில் 2000 வருஷத்தினுடைய வரலாறை நான் இதுவரையும் யார் வேணாலும் பார்த்துறேன். நீங்கள் தலைவரை வேறு எந்த பெருந்தலைவர் பார்த்தாலும் ஒரு கட்டின பேப்பரில் வந்து எழுதி பார்த்து தான் படிப்பாங்களே தவிர சாதாரணமாக நான் கண்ணு நிமிஷத்து கூட பார்க்கறது கிடையாது. இவர் எப்படி தான் படிக்கிறாரு, என்ன தான் செய்கிறாருன்னு நம்மளுக்கு தெரியல. இது யாருக்கு
நம்மளுக்கு முன்னுதாரணமாக அவர் செய்கிறாருன்றத மனதில் வைத்துக்கொண்டு தயவு செய்து அவரை வந்து முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு எல்லாரும் அவர் மாதிரி செயல்படுங்க. அது மட்டும் கிடையாது, அது மட்டும் இல்லாத அடுத்த மாவட்டத்தில் யார் யார் இருக்கிறாங்களோ நம்ம ஒருவங்க சொல்லி அவங்கள கொஞ்சம் ஸ்டடி பண்ண சொல்லுங்கள். துண்டு சீட்டு வந்துருச்சு, இதுக்கு மேலே என்னால் பேச முடியாது. அதில் ஒரு லாஸ்ட்டாக ஒரு பதிவு ஒன்று சொல்லிடுறேன். நெக்ஸ்ட் ஜனவரி 11 திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட சார்பாக பெரியபாளையத்தில் ஊத்துக்கோட்டை தாலுகா திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் அந்த இடத்துல கூட்டம் பண்ண போகிறோம். நம்ம அதில் எல்லாரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக இருந்து எல்லா மாவட்டத்திலேருந்து வந்து சிறப்பாக செய்து தருமாறு இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை தெரிவித்து உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இன்று எனக்கு பேச வாய்ப்பளித்த தமிழக நீதி சங்கம் தலைவர் டாக்டர் காஞ்சி தமிழன் கார்த்திகேயன் அவர்களுக்கும் சென்னை மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்களுக்கும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது தலைவர் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் சமூக வலைதளங்கள் மற்றும் சமுதாய மக்கள் முன்பும் பேச ஆரம்பித்ததிலிருந்து முதலியார் என்று சொல்வதற்கே தயங்கிக் கொண்டிருந்த நம் சமுதாய மக்கள் இன்று இவரால் நமது நானும் முதலியார் என்று பெருமையாக சொல்லும் மரபுக்கு மாற்றம் ஏற்பட்டுள்ளது. இந்த மாற்றத்தினால் நமது சமுதாய மக்கள் அவர் மீது ஒரு நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது. நமக்கான ஒரு நல்ல தலைவர் வந்துள்ளார் என்று ஆனால் முன்பு இருந்த நமது சமுதாய தலைவர்கள் பெரும்பாலானோர் மாதம் ஜாதகம் பார்ப்பதும் சமூக வலைதளங்களில் வாழ்த்து செய்தி தெரிவிப்பதும் தேர்தல் நேரத்தில் வெளியே வந்து கொண்டு டீஆக்டிவ் மோடில் இருந்தனர். ஆனால் இவர்கள் எல்லோரும் டாக்டர் கார்த்திகேயனை பார்த்து ஆக்டிவ் மோடுக்கு வந்துள்ளனர். அதிகப்படியான தலைவர்களில் களப்பணி ஆற்றிக்கொண்டு வலைதளங்களிலும் மக்கள் முன்பும் பேச ஆரம்பித்துள்ளனர். இதுவே நமது சமுதாயம் அடைந்த முதல் வெற்றியாக நான் கருதுகிறேன். இதனால் நம் சமுதாய மக்கள் பயன்பெறுவார்கள். ஒரு நல்ல தலைவர் பேசினால் மக்கள் தான் எழுச்சி அடைவார்கள். ஆனால் நமது காஞ்சி தமிழன் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் பேச்சை கேட்டு நமது சமுதாயத்தில் உள்ள பல தலைவர்களும் சேர்ந்து எழுச்சி அடைந்துள்ளனர். இந்த எழுச்சியால் எல்லோரும் கலைப்பணி ஆற்றிக்கொண்டு உள்ளனர். இந்த எழுச்சியை ஏற்படுத்திய நமது காஞ்சி தமிழன் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் என் இரு கரங்களை கூப்பி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் சார்பாகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக நீதி சங்கத்தின் ஒருங்கிணைந்த சென்னை மாவட்டத்தினுடைய ஆலோசனை கூட்டத்திற்கு தலைமைக்கு தாங்கியிருக்கும் நம் மருத்துவர் திரு கார்த்திகேயன் அவர்களுக்கும் மற்றும் சமுதாய பெரியவர்களுக்கும் மற்றும் என் சொந்தங்களுக்கும் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். போன லாஸ்ட்டாக செங்கல்பட்டில் நடந்த மீட்டிங்கில் ஒரு சில விஷயம் நம்ம சொன்னோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மீட்டிங் இப்போ வரேன். இந்த மீட்டிங்கில் கொஞ்சம் கூட்டமாக அதிகமாக இருக்கும், அதே சமயம் மக்கள் நல்ல எழுச்சியாகவும் இருக்கும். ஏன்னா நம்மளுடைய சமூக வலைதளத்தை இந்த வாட்ஸ்அப் பேஜில் பார்த்ததில் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணுறீங்க, ரொம்ப சந்தோஷம். இதே மாதிரி தான் இன்னும் நம்ம வெறும் சமூக வலைதளத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அந்த மீட்டிங்கில் நான் ஒன்றே மட்டும் சொன்னேன், பல பேர் நம்ம இதில் வந்து பல கட்சிகளில் இருப்போம், பொறுப்புகளில் இருக்கோம். ஏன் நானும் ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கோம், அது வேறு கட்சி. ஆனால் இந்த சமுதாயன்றதுக்கு முதல்ல நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். அப்புறம் நம்ம கட்சி வேறு கட்சி. முதல்ல சமுதாயம் இருந்தால் தான் அது நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் படித்தது எல்லாம் இங்கே பெரம்பூரில், நான் பிறந்து வளர்ந்தாலும் பெரம்பூர், என் பாட்டி வீடு இங்கே. ஆனால் எனக்கு சொந்த ஊர்னு பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கம், செங்கல்பட்டு மாவட்டம். இங்கே எங்கள் ஊரில் போய் கேட்டிங்கன்னு வச்சுங்களேன், மோலியார் வீடு யாருன்னு கேட்டால் அந்த லைன்லலாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடி ஐடியா பண்ணுவான், அதான் மோலியார் வீடு, இது மோலியார் வீடு. இங்கே சென்னையில் கேட்டால் சொல்ல மாட்டாங்க. பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரர் மோலியாரானே இந்த மோலியாருக்கு தெரியாது. இப்போ அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுல வெறும் வாட்ஸ்அப்பில் இல்லை, வெளியில் நம்ம இன்னும் பேச்சுவார்த்தை நடத்துங்க, இன்னும் நிறைய பேரை கூப்பிடுங்க. இவங்க தான் நம்ம ஆளுங்க, இவங்க நம்ம ஆளுங்களான்னு கேளுங்க. இதில் பாகுபாடு பார்க்காதீங்க. இந்த அவரை கூப்பிடலாமா அவரை கூப்பிடலாம் அந்த மாதிரி இல்லை. மோலியார்கள் அனைத்து பிள்ளைமார்கள் எல்லாரையும் கூப்பிடுங்க, ஒன்றிணைவோம். ஒன்றிணைஞ்சாதான் நீங்கள் கண்டிப்பாக அரசியல். ஏன்னா இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில் நம்மகிட்ட படிப்பு இருக்குது இல்லைன்னு சொல்லலை, எல்லாரும் நல்ல உத்தியோகத்தில் இருக்கும் இல்லைன்னு சொல்லலை, எல்லாம் பண்ணுறோம். ஆனால் ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டு வச்சுருக்கோம் இத்தனை வருஷ காலமாக. அது என்னன்னு கேட்டால் அரசியலில் கோட்டை விட்டுட்டோம். அரசியல் இருந்தால் தான் சரி எல்லாம் பண்ண முடியுது. நார்மலாக ஒரு விஷயத்தை நம்ம போயிட்டு ஒரு விஷயம் எல்லாருக்கும் கன்வே பண்ணணும், ஒரு நல்லது செய்யணும், ஒரு சமுதாயத்தை மேலே கொண்டு வரணும்னா அதுக்கு கண்டிப்பாக அரசியல் தேவை. சட்டமன்றத்தில் நாடாளுமன்றத்தில் நம்மளுடைய சமுதாயத்துடைய பிரச்சனையும் எல்லா ஒரு விகிதத்தையுமே எடுத்து ஒரு எதில் போய் சொல்ல முடியும்? நம்ம உட்காந்துட்டு இங்கே பாட்டியெல்லாம் சொல்லிட்டு இருப்போம், ஏதோ 2 மொழியார் மட்டும் இருந்துட்டாங்கன்னா சரியாயிடுமா?
சின்ன லெவல்லேருந்தே நான் சொல்கிறேன்னா வார்டு கவுன்சிலர்லேருந்து இங்கே இருக்க கவுன்சிலர்லேருந்து எல்லாரும் நிற்கணும்னு என்னுடைய ஆசை. இன்றைக்கி கூட என்னுடைய இடத்துல பாருங்க, கண்டிப்பாக நான் முதலியார்ன்ற பேர் தான் போட்டிருப்பேன். என் தாத்தா பேர் வெள்ளை முதலியார்னே பேர் போட்டிருப்பேன். வெள்ளை முதலியார்னு போட்டு தான் கீழே என் பேரோ வேத்தையெல்லாம் போடுவேன். எல்லா அந்த பேர், அந்த முதலியார்ன்ற பேர் அது ரொம்ப முக்கியம். அதை நம்ம விட்டு கொடுக்கக்கூடாது. நம்ம அடையாளமே அதுதான். மற்ற இடத்துலலாம் சொல்கிறோம் நம்ம தமிழர் எல்லா அடையாளமும் உண்டு. ஆனால் அதுலேயே முக்கியமாக வேளாளர், வெள்ளாளர், முதலியார், பிள்ளைமார்ன்ற ஒரு இருக்கு. இதை நம்ம கண்டிப்பாக அரசியல் ரீதியாக நம்ம கொண்டு போகணும். இது என்னோட ஆசை. இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல வரேன். நம்ம அருமை நண்பர் சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கு வந்து ஒரு ஃபோன் கால் வந்தது. அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதெல்லாம் செயல்படக்கூடாது, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பண்ணக்கூடாது, தமிழ் நீதி சங்கம்லாம் நீங்களாம் கொண்டு பண்ணக்கூடாதுன்னாங்களாம். நான் சொல்கிறேன் சார், நீங்கள் வந்துச்சுன்னா அந்த காலை எனக்கு தயவுசெய்து எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் பேசுகிறேன், நீ யார், நான் பேசுகிறேன். ஒரே விஷயம் மட்டும் சொல்லுவேன், உன்னை மாதிரி சாப்பிட்டுட்டு தூங்குறவன் நாங்கள் கிடையாது. தெரியவா, சாப்பிட்டுட்டு தூங்குறது ஆள் கிடையாது. உங்கள் பின்னாடி இளைஞர்கள் இருக்கும். முதல்ல அதை தெரிஞ்சுங்க. அவங்கள்ட்ட சொல்லுங்கள். நாம் என்ன சொல்கிறோம், அவங்களோட சண்டைலாம் இல்லை, நேரடியாகவே களத்தில் எது வழியாக வரீங்க வாங்க பேசுவோம். நீ என்ன பண்ண இதுக்கு முன்னாடி, நீ சமுதாயம்னு சொல்லி நீ என்ன பண்ண, சமுதாயத்துக்கு நீ இளைஞராக வந்திருக்கீங்க. இளைஞர் பின்னாடி எல்லா இளைஞரும் போதானே செய்வான். அதான் நீ ஏற்க. நீ போயிட்டு சும்மா உட்காந்துட்டு நான் அப்படி பண்ணேன் இதை பண்ணேன்னு எலெக்ஷன் டைமில் ஏதோ நண்பர் சொன்னாப்புல எலெக்ஷன் டைமில் வர்றது போகிறது இதாகாது. எப்பவுமே இந்த சமூகத்துக்காக வேலை செய்யணும்னு வரணும். ரெண்டாவது, நமக்கு கட்சி இல்லை, இது நம்மளுடைய சங்கம். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. நம்ம எந்த கட்சியில் இருக்கலாம், எந்த இயக்கத்தில் இருக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. முதல்ல நம்ம இருக்க வேண்டிய இடம் நம்ம ஜாதி சங்கம். ஜாதின்றது ரொம்ப முக்கியம். அந்த அடையாளத்தை மறக்காம இருக்கணும். அதுவும் இந்த மாதிரி சென்னை மிகப்பெரிய நகரம் இல்லையா, நம்ம இடத்துல எத்தனை முதலியார் இருக்கா யாருன்னா தெரியுமா? இருக்கிற சுத்தோட்டார்லேயே நீங்கள் பெரம்பூரில் எத்தனை எவ்வளோ முதலியார், பட்டாளம் வந்து எல்லாம் ஏகப்பட்ட பேர். எங்கள் அப்பா படித்ததே வந்து இங்கே சென்னையில் தான் படித்தார். ஏன்னா மணிவாக்கத்துலலாம் இப்போ ஸ்கூல்ஸ் பெருசாக கிடையாதுங்க. இங்கே தான் வந்து படித்தார். ஆனால் தெருவா ஏதோ சொல்லுவார், அந்த இடத்துல தான் படித்தார், புருஷவாக்கத்தில். சரிங்க, ஓகே, ரொம்ப நன்றி. நான் சொல்லலை, நான் வெளில நன்றி. இது மாதிரி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி ஒரு சில இடத்துல தான் நம்மளால் இந்த உணர்ச்சியாக சொல்ல முடியுது. இது உணர்ச்சிங்க. இது சும்மா மீட்டிங்காக பேச வந்ததோ இதுக்காக இல்லை. இது எனக்குள்ளே இருந்த உணர்ச்சியை தான் உங்கள்கிட்ட நான் வெளிப்படுத்தியிருக்கேன். 100% நம்ம எல்லாரும் தமிழக நீதி சங்கம்ன்றத இந்த மாவட்டத்திலும் சரி, சுற்றில் இருக்க மாவட்டத்திலும் சரி, தமிழகம் அதாவது சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம பலப்படுத்தணும். தலைவர் கார்த்திகேயன் அவர்கள் ஒரு மாவட்டத்திலே 10 பேர் இருக்காங்கன்னு தெரிஞ்சா கூட, இன்னைக்கு கூட நான் கிளம்புறதுக்கு முன்னாடி திருவள்ளூர் மாவட்டத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன். என் மச்சான் அதை உட்காந்துருக்கிறான், கிளம்பிட்டியான்னு. வேனை வச்சு கிளம்புறோன்னாங்க. சந்தோஷம். இன்னும் பக்கத்தில் இருக்கணும்லாம் சொல்லியிருக்கேன். எப்பா இந்த மாதிரி குரூப் இருக்குல்ல, யோ ஜாதி சங்கம் இருக்கியா, நம்ம சங்கம், கிளம்புங்க. எங்கே இருந்தாலும் சரி தான் வாங்க. இங்கே முதல்ல இணைய வைக்கணும். நம்ம இணையக்கிறதாங்க முதல்ல வேலை. நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் பரவாயில்ல போகிற விஷயம் இல்லைங்க. இது இன்னொரு 10 பேர் அதில் வந்து நம்ம கம்யூனிட்டிக்காரங்கிட்ட சொல்லுங்கள். இன்னும் காஞ்சிபுரத்தில் இருக்கிற நான் திருப்பி எனக்கு ஃபார்வேர்ட் பண்ணி கேட்டாங்க, உங்கள் ஃபோட்டோ வந்து நான் பார்த்தேன்னாங்க. தப்பு இல்லை, முதல்ல நீ வந்தியா அப்படின்னு கேட்டேன். நீ வா. ஏன்னா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்த அவங்கள்ட்ட ஆட பதிய வைக்கணும் சார். இந்த கம்யூனிட்டி மிகப்பெரிய கம்யூனிட்டி. ரெண்டாவது இன்னொன்று, அதில் இருந்த ஃபோட்டோ ஒரே ஒரு தவறு. நம்ம முதலமைச்சர்கள் ஃபோட்டோவில் வந்து பத்தவச்சனம் ஃபோட்டோ தலைவர் இல்லை, அண்ணாதுரை இருக்கார், அவர் பத்தவச்ச ஃபோட்டோவில் அதெல்லாம் கொஞ்சம் ஞாபகப்படுத்தி வைங்க. இன்னும் பாண்டிச்சேரியில் இருக்கார், ஜானகிராமன்லாம் இருந்தாங்க, அந்த மாதிரிலாம் ஒரு சில இதெல்லாம் போடுங்க. ஏன்னா ஞாபகப்படுத்துங்க. இல்லை போடணும். ஏன் தெரியுமா, யாருக்கு தெரியல. பாண்டிச்சேரியில் ஒருத்தர் முதலமைச்சராக இருந்தாருன்னா யாருங்க, ஜானகிராமன். திமுகவில் அவர் தான் வந்து இங்கே எப்படி கலைஞரோ அது மாதிரி அங்கே அவர். அவர்லாம் நம்ம வந்து ஞாபகப்படுத்துகிறோம் சார். நம்மள்கிட்ட இவ்வளோ பேர் இருந்திருக்காங்க. என்ன ஒன்று நம்மள்கிட்ட ஒரே கெட்ட பழக்கம்னா நம்ம பின்னாடி போகல. எல்லாம் வேலை இது மாதிரி எங்கன்னா வேலை கட்சி தான் போகிறதுன்னு. நான் கடைசி கூட்டத்தில் சொன்னது தான், நம்மளால் முடிஞ்சது 2 மட்டும் பண்ணுங்க. நம்ம சமுதாய மக்களுக்கு படிச்சுட்டு இருக்கிற வேலைக்கு எதிர்பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு ஒரே ஒரு விஷயம், நம்மள எவ்வளோ பேர் வந்து வெளிநாட்டில் இருப்பாங்க, சொந்த பந்தம் யாருன்னா பசங்களாம், அவங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் பண்ணுங்க. உனக்கு வந்து அந்த இடத்துல எதனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதா, நம்ம ஆளுங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இங்கே இருக்கிற நம்ம படிச்சுட்டு வேலைக்கு கஷ்டப்படுற நம்ம ஆளுங்களுக்கு அங்கே எடுத்துகிட்டு போங்க. இங்கேருந்து அவன் போய் சமுதாயத்து மக்களுக்கு உதவி பண்ணு. அவனுக்கு நீ காசு பண்ணலாம் தேவையில்லை, ஏதோ ஒரு உதவி. என்ன உதவி, ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வாங்க, கூட்டு போய் சேருங்க. இந்த மாதிரி விஷயத்த நல்லதாக செய்யுங்க வாட்ஸ்அப்பில். மற்றபடி கட்சி விவகாரத்தை சொன்னார், தயவுசெய்து கட்சி விவகாரம் உள்ளே கொண்டு வராதீங்க. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஓகே,
அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் தாரா ராமானுஜம், செங்கல்பட்டுலேருந்து வரேன். ஓகே, உங்கள் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பலை. எல்லோரும் ரொம்ப ஆவலாக டாக்டரோட உரையை கேட்குறதுக்கு, ஃபேப்லஸ் ஸ்பீச்சை கேட்குறதுக்கு எல்லாம் ஆசையாக இருக்கீங்க. அண்ட் ஒரு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். நாட் ஓன்லி லிசனிங், வில் எக்ஸ்டெண்ட் அவர் ஹேண்ட்ஸ் டு execute the plans whatever you're having in your mind, okay, for the upliftment of our society. Okay, thank you so much for giving me this opportunity. Thank you so much. Okay, you வணக்கம். முதலியார் பிள்ளை உறவுகளுக்கு வணக்கம். இதுக்கு முன்னே நான் ஃபஸ்ட்டு சென்னையோட மீட்டிங், எனக்கு கார்த்திகேயன் சார் வந்து இந்த சங்கம்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும், ஆஸ் டாக்டராக தெரியும். அண்ட் பல முறை நாங்கள் வந்து சமுதாயம் பற்றி பேசியிருக்கோம். குறிப்பாக வந்து என்னோட பூர்வீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவுக்கு வந்து திருவண்ணாமலை. அவங்க வந்து அவங்களோட அம்மா வந்து செங்கல்பட்டு மாவட்டத்தில் கல்யாணம் பண்ணதுனால எங்கள் சொந்தக்காரங்க ஃபுல்லாக செங்கல்பட்டு அம்மா சைடு இருக்கவங்க சைவ முதலியார்ஸ். அண்ட் எங்கள் அப்பாவோட அம்மாவும் அதே இது, இந்த கீழ்த்திருப்பதின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதாவது வையாவூர், அதுதான் எங்கள் அப்பாவோட அம்மா ஊர். அவங்களும் சைவ முதலியார்ஸ். இந்த பக்கம் எங்கள் அப்பா சைடு வந்து பெங்களூர் அண்ட் வேலூர். ஸோ நான் இது எல்லாத்தோட கலவை. அப்படின்னும் போது இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் செங்கல்பட்டு. அன்னைக்கு ஒரு மீட்டிங் வைக்கும்போது எனக்கு ரொம்ப இதுவாக இருந்தது, நம்மளும் அங்கே கலந்துக்கணும்னு. பட் சூழ்நிலை என்னால் முடியல, எல்லா மீட்டிங்ஸ்க்கும் வர முடியல. அட்லீஸ்ட் சென்னையில் நடக்கிறதுக்காவது கொஞ்ச நேரம் நம்ம வந்துட்டு போகணுன்னு தான் நினச்சேன். பட் இங்கே இருக்கிற ஒரு இதுக்கு சந்தானம் சாருக்கு தெரியும், வேற ஒரு சங்கத்துலேயும் ஒரு ஆண்டு விழா இருக்குது. அவங்க ரொம்ப நாளாக எனக்கு பழக்கம். பட் இருந்தாலும் இந்த சங்கத்துக்கு நம்ம வந்துட்டு அங்கே போகணும்னு நினச்சேன். பட் இங்கேயே நீங்கள் பிடிச்சி வச்சிட்டிங்க. ஸோ இந்த புது அதாவது திருவள்ளூர் மாவட்டமாக இருக்கட்டும், இல்லை எல்லாமே இதெல்லாம் சென்னை ஒட்டி தான் இப்போ எக்ஸ்டெண்டட் ஆகிட போகுது. இனிமேல் சென்னைக்கும் செங்கல்பட்டும் வந்து சென்னை தான் அப்படின்ற அளவுக்கு இருக்கும்போது நம்மளோட மக்கள் கூட்டம் இப்படி இருக்குது அப்படின்றது இந்த வீடியோஸில் வந்து போகிறது. நான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி என்னோட டாட்டர்ஸ்க்கு காட்டுவேன் கார்த்திகேயனோட வீடியோஸை. அதுவும் சவுண்டாக வச்சு தான் நான் கேட்பேன். ஸோ எங்கள் அம்மா அவங்க படிச்சுட்டு இருப்பாங்க, அப்படி கேட்பாங்க, என்னம்மா இப்படியெல்லாம் பேசுகிறாரு அப்படின்வாங்க. இல்லை நீ கேட்கணும், நீ கேளு அப்படின்வேன். ஸோ அந்த வேலையை ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய ஆரம்பிங்க ப்ளீஸ். உங்களோட ஃபேமிலிஸ்க்கு அதை இது பண்ணுங்க. ஸோ நம்ம பசங்களுக்கு வந்து நம்ம என்னன்றதே தெரியாது. இப்போ என்ன கூட நான் வந்து என்னோட மேரேஜ் டைமில் தான் எனக்கு வந்து நான் எங்கள் அப்பா வந்து வரன்னு பார்க்கும்போது தான் நான் என்ன எனக்கு தெரியும், முதலியார் பேசுவாங்க. ஏன்னா எங்கள் தாத்தா வந்து வில்லேஜ் முன்சிப் 4 பரம்பரையாக இருந்தார். அந்த ஊருக்கு கரண்ட் வர வைக்கணும். ஃபஸ்ட்டு டைம் ஆங்கிலோ ஸ்கூலில் அந்த காலத்திலே பிரிட்டிஷ் பீரியட்லேயே படித்தார், அரசு உத்தியோகம். அப்புறம் எங்கள் அம்மாவோட பெரியப்பா வந்து பேங்க் ஆஃபீஸர். இந்த மாதிரி ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருந்ததுனால கொஞ்சம் தெரியுமே தவிர, பட் ஆக்சுவலி கோர் எதுக்காக நம்ம அப்பா வந்து முதலியார் பார்க்குறாருன்ற அளவுக்கு கூட எனக்கு கல்யாணம் எனக்கு பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ இப்போ அட்லீஸ்ட் என் பசங்களுக்கு வந்து பிஃபோர் மேரேஜே தெரிய வச்சுருக்கேன். ஸோ அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம எல்லாருமே இதுக்காக நம்ம இருக்கிறோம். ஸோ முக்கியமாக வந்து நிறைய பேர் எல்லாத்தையும் பற்றி பேசிட்டீங்க, நான் ரொம்ப நேரம் எடுக்க விரும்பல. ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து கல்வியில் வந்து நம்ம ஆல்ரெடி முன்னேறிய சமுதாயம். இப்போ நம்ம சொல்கிறோன்னா, நம்ம இங்கே வந்து நிறைய கவர்மெண்ட் ஜாப்ஸில் நம்ம பீப்புள் இல்லைன்னா, ஐடியில் நம்ம பீப்புள் வந்து அந்த அளவுக்கு வந்து எல்லாரும் வெளியில் போயிட்டாங்க. அதனால தான் இங்கே வந்து நம்ம கவர்மெண்ட் ஜாப்ஸ் எல்லாம் விட்டுட்டோம். பட் இருந்தாலும் கிராமத்தில் நிறைய முதலியார் குடும்பங்கள் நொடிச்சு போயிருக்கு. ஸோ அந்த பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம என்ன பண்ணி அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்து இந்த அரசு உத்தியோகன்றது வந்து ஒரு பூன் மாதிரி. ஸோ அந்த பசங்களை நம்ம முன்னேறிய சமுதாயம் எந்த அளவுக்கு உதவ முடியுன்றதை ஃபஸ்ட்டு நம்ம அதை பார்த்துக்கணும். அந்த எக்ஸாம்ஸை தெரியப்படுத்தணும். அந்த எக்ஸாம் சார்ந்த கோச்சிங் சென்டர்ஸ்க்கு என்ன உதவி பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனால் இனிமேல் வரக்கூடிய அரசு உத்தியோகமாக இருக்கலாம், ரயில்வேஸாக இருக்கலாம், இல்லை மத்திய இதுவாக இருக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ப்ரீமியராக பசங்களால் முடியும்னா ஐஏஎஸ் அண்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர், இல்லை ஐஎஃப்எஸ் லைக் ஃபாரஸ்ட் சர்வீசஸ், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான துறைகளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற பிள்ளைங்களில் ஃபாரின் தான் இப்போ இனிமேல் போகணுன்னு அவசியம் கிடையாது. பிகாஸ் எனி டைம் எந்த ஊரில் எந்த போர் வெடிக்கும், எது நடக்கும் அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ உள்ளூரில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு எப்படி பசங்களை மோட்டிவேட் பண்ண முடியும் அப்படின்றதுல நம்ம ஃபோக்கஸ் இருக்கணும். ரெண்டாவது வந்து ஆரோக்கியம் பற்றி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஆக்சுவலாக நம்ம தான் வைத்தியர்களே. நம்ம பிள்ளை சமுதாயமாக இருந்தாலும் சரி, முதலியார் சமுதாயமாக இருந்தாலும் சரி, அலோபதி மெடிசன் வரத்துக்கு முன்னாடியே சித்தர் வழியில் அந்த திருமூலர் வழியாக இருக்கலாம், இல்லை வள்ளலார் வழியாக இருக்கலாம், நம்ம எல்லாமே நமக்கு மருத்துவம்ன்றது நமக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு இருக்க சமுதாயத்தில் பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி போலீஸ் பீப்புளெலாம் சொல்கிறோம், அந்த காலத்தில் வந்து ட்ரிம்மாக போவாங்க அப்படின்னு சொல்லுவோம்.
இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஹெட் கான்ஸ்டபிள்லாம் வந்து ஒரு ஒபிசிட்டியாக இருக்கிறாரோ, அது மாதிரி நம்ம சமுதாயம் இப்போ வந்து ஆரோக்கியத்தை இழந்திருக்கிறது. எனக்கு வந்து நீங்கள் ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் ஆயுள் ஜாஸ்தியாக இருந்தால் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வந்து நம்ம போய் எங்கேயும் தேட வேண்டியதில்லை. நம்ம வந்து நம்ம வீட்டிலே நம்ம வைத்தியத்தை சொல்லி ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்கு தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போகிற சூழ்நிலைகள் இருக்கணும். அதே மாதிரி மருத்துவத்துக்கு எனக்கு பேப்பர் வந்துடுச்சு. ஸோ இது ஒன்று. ரெண்டாவது, இப்போ சாலையை பற்றி சொன்னீங்க, நெல்சன் மாணிக்கம் ரோடு அப்படின்ட்டு. அது வந்து நெல்சன் மாணிக்கம் ரோடு ஆனதுனால தான் நமக்கு தெரியல. நெல்சன் மாணிக்கம் முதலியார் ரோடு, அது மாதிரி எத்தனை பிள்ளை டைட்டில் போயிடுச்சு, எத்தனை. அது வந்து எந்த அரசு வரட்டும், எதுனா வரட்டும், அது யாருன்னு நம்ம பேர்லாம் சொல்ல வரல. அந்த அரசு வந்த உடனே அனைவரும் சேர்ந்து நம்ம அந்த கோரிக்கைகளை, அதாவது அந்தந்த மனிதர்கள் செய்த அவங்களோட டைட்டிலை எடுக்க யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு அந்தந்த டைட்டிலுங்களை ரீஎன்ஃபோர்ஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து இது பண்ணலாம். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம், எனக்கு வந்து ஆக்சுவலாக இந்த சமூக ரீதியால் நான் ரொம்ப இன்வால்வ் ஆகிற பர்சன் இல்லை. ஏதோ ஒரு சூழ்நிலை நான் வந்தேன், எப்படியோ வந்திருக்கேன், இங்கே இப்படி இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் எனக்கு வந்து ஒரு ஆலோசகராக இருந்தார் ராஜா செல்லப்பான் அவர் வந்து ஒரு 10 years பேக் இதே மாதிரி தான் ஒரு பெரிய இங்கேருந்து சென்னையிலேருந்து நம்ம வேர்ல்டு லெவல் எல்லாரையும் கனெக்ட் பண்ணோம், நம்ம ஒரு ஆள் காட்டணும்னு அவர் முயற்சி பண்ணார். பட் அது வந்து நடுவில் நல்லா போச்சு, நடுவில் ட்ராப் ஆகிடுச்சு. நேற்று வந்து அவரோட உயிர் வந்து பிரிஞ்சிடுச்சு. ஸோ அவருக்காக நம்ம ஒரு நிமிஷம் இன்னைக்கு ஒரு மௌன அஞ்சலி செலுத்துறது மூலியமாக கார்த்திகேயனுக்கு அந்த ஆசீர்வாதங்கள் அவரோடது கிடைக்கணும்னு எனக்கு என்னோட பிரார்த்தனை. அதே மாதிரி அவர் வந்து நான் அவருக்கு கார்த்திகேயன் பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ அப்படியான்னு கேட்டிருக்காரு. பட் அவங்க 2 பேரும் மீட் பண்ண வைக்கலையேன்னு எனக்கு இன்னைக்கு உண்மையிலே வருத்தம். ஸோ இந்த மௌன அஞ்சலியை ஒரு நிமிடம் நம்ம கடைபிடிச்சிட்டு என்னோட உரையை முடித்து கொள்கிறேன். அனைத்து இரத்த சொந்தங்களுக்கும் என் முதல் கண் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் ஏன் ரத்த சொல்றேன்னு தெரியுதா உங்களுக்கு? ரத்த சொந்தம் சொல்றேன்னு தெரியுதா? சொல்லுங்க, யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். இங்க உட்காந்துக்கிறவங்க எல்லாருமே சொந்தக்காரர் தான். இப்போ வந்து பார்த்த பிறகுதான் தெரியுது நிறைய பேர் சொந்தக்காரர் வந்திருக்காங்கன்ட்டு. புரியுதுங்களா? அதனால தான் ரத்த சொந்தம் சொல்றேன். ஏன்னா சார் வந்து லாஸ்ட் டைம் செங்கல்பட்டில் மீட்டிங் போட்டார். அந்த மீட்டிங் போட்டதில் வந்து ப்ளஸ்ஸு, அதை நான் மைனஸ்ன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அனைத்து சமுதாயத்தினரும் நம்ம வந்து சார் பேசுறதை வந்து ஃபேஸ்புக்கில் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. சார் செங்கல்பட்டை பற்றி பேசுறதை பற்றி ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இதேமாரி செங்கல்பட்டை பற்றி பேசுறதை வந்து அனைத்து சமுதாயத்தினரும் நான் என் ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வெஸ்ட்டில் பார்க்குறேன், எல்லாம் ஷேர் வீடியோ தான் வருது. அதேமாரி சார் வந்து ஒரு விஷயமும் சொல்ல நான் போய் பார்ப்பேன். எல்லாருக்குமே நம்ம வந்து இவ்வளோ தூரத்தில் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோமா. ஒரு பெரிய டாக்டர் அவர் வந்து சொல்கிறாரு, அவர் கவர்மெண்ட்டில் டாக்டராக இருக்கார். அவர் சொல்கிறாரு, அவர் வந்து வேதாசலம் முதலியார் தான் அவர் வந்து 450 ஏக்கர் கொடுத்தாரு செங்கல்பட்டில் ஜிஹெச். இன்னைக்கு ஜிஹெச், செங்கல்பட்டு போலீஸ் ஸ்டேஷன், செங்கல்பட்டில் இருக்கிற எல்லா முக்கால்வாசி கவர்மெண்ட் இதுவும் அந்த வேதாசலம் முதலியார் தான் இயங்குது. ஆனால் அவருக்கே அங்கே ஃபோட்டோ கிடையாது. அந்த டாக்டர் வேற அதர் கேசட் அவரு தான் வந்து அந்த மொழியார் ஃபோட்டோ வைக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பிரச்சனை பண்ணி அவர் ஒரு ஃபோட்டோவை வச்சாரு. அப்புறம் சொல்கிறாரு, அந்த டாக்டர் சொல்கிறாரு, நாங்கள் தான் ஒரு சிறைக்குள்ள அடப்பட்டுட்டோம், நீங்களாச்சும் ஒரு சுதந்திரமாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட சொல்லி அனுப்புகிறாரு. அதேமாரி அவர் வந்து செங்கல்பட்டில் பண்ணதை வந்து ஃபுல்லாக ரீச் ஆச்சு. எல்லாமே செங்கல்பட்டு ஃபுல்லாக என்ன கூப்பிடல, உன்னை கூப்பிடல. நான் ஒருத்தர்கிட்ட சொல்கிறேன், சார் என்னை கூப்பிடலன்னு சொல்கிறாங்க. சார் ஏன்பா ஒன்று தெரிஞ்சுக்கோ, அதோடு தான் நம்மளுடைய வெற்றி. அது நம்மளை கூப்பிடலன்னு ஒருத்தர் யார் இயங்குறாங்களோ அதான்ப்பா நம்மளுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதேமாரி சார் வந்து நிறைய விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காரு. அதேமாரி நிறைய கதையை சொல்லியிருக்காரு. நம்ம எப்படி பாதிக்கப்பட்டிருக்கோம், எப்படி வந்திருக்கோம், எப்படி போகணும், எல்லாத்தையும் வந்து போட்டார். அதில் ஒரு ஈர்ப்பில் தான் நான் வந்து சாரை நான் கான்டாக்ட் பண்ணி அதுக்கப்புறம் செங்கல்பட்டில் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு பெரிய லெவலில் பண்ணோம். அது எல்லாருக்கும் ரீச் ஆச்சு. அதே ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் கேட்குறாங்க. அதில் வந்து பாதி பேர் வந்து அழைப்பு இல்லாமையே வந்தாங்க. செங்கல்பட்டில் இருந்து அழைப்பு இல்லாமையே வந்து கலந்துட்டு போனாங்க. அதுவே ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை வந்து நம்ம பயன்படுத்தி வந்து நம்ம வந்து எல்லாருக்கும் உதவி பண்ணணும். நம்மளுக்கு மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் உதவி பண்ணணும் என்று உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். அனைத்து மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர சங்கத்தினுடைய அனைத்து உறுப்பினர்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு இன்னைக்கு இங்கே மீட்டிங் வரத்துக்கு முன்னாடி 2 நாள் முன்னாடியே கட்டளை போட்டார், ரொம்ப அதிகமாக பேசக்கூடாது. வயசில் நம்ம சமுதாயத்தினுடைய இன போராளி. நான் ஒரு கட்சியில் இருக்கிறேன், அதுவும் ஒரு சமுதாயத்தை சார்ந்த கட்சி.
போராட்டங்களை கண்டு சொன்னாங்க. இப்போ இந்த தம்பி ஒருத்தர் சொன்னார், பல நான் ஜெயிலில் அதை சொல்லுவேன், ஜெயில் எதுவுமே பேசக்கூடாதுன்னு. ஏன்னா என்னுடைய வேகத்துக்கு ஈடு கொடுக்குற இடம் இந்த சமுதாயத்தில் இன்னும் வரல. இப்போ ஒரு தம்பி பேசியிருக்கிறாப்புல என் வேகத்துக்கு. இப்போது நம்ம சமுதாயத்தை சார்ந்த ஒரு இன தலைவருக்கு ஒரு குறுஞ்செய்தி மூலயமா வாட்ஸ்அப் போலீஸ் இதில் மூலிமா வந்திருக்குது. எத்தனை மாவட்ட செயலாளர் வந்திருக்கீங்க இங்கே? யார் அது? அப்புறம் பேசுப்பேன். நம்ம சமுதாயத்தில் திருவள்ளூர் மாவட்ட செயலாளர் வந்திருக்காரா? காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளர்? இப்போ என்ன சொல்கிறேன், இதில் மாவட்ட செயலாளர் வந்திருக்கீங்க. இப்போ நம்ம சமுதாயத்தை சார்ந்த தலைவருக்கு ஒரு சின்ன ஒரு மிரல். ஆனால் நான் சொல்கிறேன் கேட்டுங்க, தயவுசெய்து தம்பி, நீ உன் பின்னாடி 2 கோடி பேருன்னு இப்போ சொன்னீங்க. 2 கோடி பேர் இல்லை, 3 கோடி பேர் இருக்கிறோம் முதலியார் சமுதாயத்தில். புரியுதுங்களா? நீ வாக்குடைய சதவீதத்தை தான் சொல்கிறேன். வாக்கு இல்லாதவங்க இருக்கிறாங்க 18 வயசு கீழே. நான் இப்போ சொல்கிறேன், எப்போ முதல்ல யாரும் சொல்கிறாங்க வன்னியர்களை பற்றி பேசக்கூடாதுன்னு. நான் என்ன சொல்கிறேன், நம்மதை விட சமுதாயத்தில் கீழே இருக்கிறவங்க சொல்லுவாங்க. அந்த சமுதாயத்தினுடைய அவ்வளோ ஒற்றுமையாக இருக்கிறாங்க. நான் பார்த்துருக்குறேன். நான் 25 வருஷமாக பழக்கிறேன். ஒரு முதலியார் சமுதாயத்தில் ஒருத்தர் கூட தலைவராக வரல. 20 வருஷமாக தலைவன் இருந்தேன். மீண்டும் நான் சொல்கிறேன், கன்னியாகுமரியிலேருந்து சென்னை வரைக்கும் எல்லாத்துக்கும் மீட்டிங்கில் போயிருக்கிறேன். நான் பரிச்சயமானவன். ஆனால் இப்போ சொல்கிறேன் தம்பி, உன்னை மிரட்டிருக்கலாம், நம்ம சமுதாயத்தை சார்ந்தவரை மிரட்டி இருக்கிறாரு. நான் சொன்னேன், தம்பி சொன்னாப்புல ஃபோன் நம்பர், என் பேர் ஒண்டி சொல்லு, வாசுதேவ முதலியாருன்னு. புரியுதா? அதுக்கு அடுத்தது என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கலாம். புரியுதுங்களா சொல்லுது? இப்போ ஒரு வார்த்தை சொல்லு, நாளை காலையில் டிஜிபி ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுத்துட்றேன். என்ன சொல்கிறேன், என் சமுதாய தலைவர் இன்னைக்கு நீ பணத்தில் நீ பெரிய ஆளாக இருக்கலாம். ஏன்னா இன்னைக்கு சொல்கிறேன் கேட்டுக்க, இன்னைக்கு 3 கோடி பேரும் காஞ்சியில் பிறந்த எல்லாம் சொல்லுவாங்க டாக்டர் புரட்சி தலைவன். சின்ன தம்பியாக இருந்தாலும் சொல்கிறேன், புரட்சி தலைவன் டாக்டர் கார்த்திகேயன் அவர்கள் தலைவா, எனக்கு மருத்துவரை விட எனக்கு முதலியார் சமுதாயத்தை சொன்னதான் எனக்கு பெருமையாக இருக்குது. மருத்துவர் ஒரு மருத்துவர் இருக்கிறாரு, நீ மருத்துவர் கிடையாது. எங்களுடைய வேளாளர், பிள்ளைமார்கள், கொங்கு வேளாளர், முதலியார் சமுதாயம் அனைத்து பேருக்கு நீங்க என்னுடைய தலைவனி, விடுவேலை இன போராளி. புரியுதுங்களா சொல்றது? இன போராளியை பார்த்து நான் சொல்ல கேட்டுங்க, ஏசியில் பார்த்துன்னு உனக்கே இவ்வளோ திமிர் இருக்குதுன்னா நாங்கள் களத்தில் இறங்கி வேலை செய்கிறோம். எங்களுக்கு எவ்வளோ திமிர் இருக்கா சொல்லு பார்க்கலாம். என் தலைவனை இனி மிரட்டி பார்த்தேன்னு நினைச்சா என் சமுதாயமா இருந்தாலும் உனக்கு தக்க பதிலடி கொடுப்பேன். ஞாபகம் வச்சுக்கா. உன் காசும் சரி, என்னுடைய செல்வாக்கும் சரி. புரியுதா? நான் இப்ப சொல்றேன், இங்க இருந்துகிற யாரு வேணாலும் எது போய் சொல்லி பாருங்க. புரியுதுங்களா சொல்றது? நான் பயிற்சி எடுத்த இடம் திண்டிவனத்தில் பயிற்சி எடுத்து ஒரு கட்சியில இருந்து பயிற்சி எடுத்துவேன். நமது சமுதாயத்திலையும் காஞ்சிபுரத்தில் ஒரு பயிற்சி கூட ஆரம்பிச்சு இந்த தம்பி மாதிரி லட்சம் மக்களுக்கு நம்ம வீரனை வளர்த்து விடணும். புரியுதுங்களா சொல்றது? இனத்துக்கான போராளி எல்லாம் சொல்லுவாங்க. யாரும் இந்த சொல்ல வேண்டிய எல்லாரும் சொல்லுவாங்க முதலியார் எல்லாம் பயந்தவங்கன்னு சொல்லுவாங்க. யார் பயந்தவங்க? வீரம் இல்லைன்னு யார் சொன்னது? யாரு வீரம் இல்லைன்னு கிடையாது. ஃபர்ஸ்ட் வீரமே முதலியாருக்கு தான். புரியுதா? ஆரம்பிச்சு வைக்கிறவனே முதலியார் தான். புரியுதுங்களா? ஒரு இடத்துல கலவரம் நடக்குதுனால அதுக்கு எந்த கட்சியில இருந்தாலும் முதலியார் தான் காரணமா இருப்பான், தெரியுமா? ஆனா இன்னைக்கு எல்லாம் என்ன சொல்ல கேடுங்க, இப்போ எல்லாரும் இப்போ கார்த்திக்கு பல எண்ணங்கள் வந்திருக்கோம். ஏன்னா எனக்கே தூக்கம் கிடையாது. புரியுதா சொல்லுத? தலைவர் பொறுப்பு எடுத்து வச்சுன்னு நைட்டெல்லாம் 12 மணிக்கெல்லாம் போகணும். பாவம் யார் மாட்டுறாங்க என்னன்னு தெரியல. தம்பி கவலைப்படாத, உன் பின்னாடி நிறைய படம் இருக்குதுன்னு இல்லைன்னு நினச்சின்னு இருப்பாங்க. தம்பி நம்ம கீழே அடித்தட்டு மக்கள்லேருந்து இந்த ஃபேன் சப்பாரி போட்டுன்னு வந்துக்கிறேன். புரியுதா? இந்த சப்பாரி கைட்டிட்டு அந்த தம்பி சொன்னா போல சொல்லு பார்க்கலாம். 15 நாள் இல்லை, எங்கள் ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியில் வன்னியர் சமுதாயத்தை தான் அதிக கேஸ் வாங்கியிருக்குது. புரியுதுங்களா சொல்ல இந்த 25 எல்லா கேஸும் போட்டவங்க நான் பார்த்துட்டு வந்துக்கிறேன், பெயில் எடுத்து விட்டு வந்துக்கிறேன். அந்த அனுபவம்லாம் எனக்கு நிறைய இருக்குது. கவலைப்படாத தம்பி, புரியுதா? கவலையே படாதீங்க. ஆனால் நம்ம சமுதாயத்தை சார்ந்தவங்க எல்லா கட்சியிலும் இருக்கிறோம். புரியுதா? நம்ம இனத்துக்கு ஒரு போராளி எப்படி வன்னியர்களுக்கு மருத்துவர் ராமதாஸ் யாருன்னா துண்டு சீட்டு குத்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அவள் தான் நடக்கிற கதையை வேற மாதிரி யாரும். புரியுதா? கையை வெட்டிடுவேன் துண்டு சீட்டு குத்திங்கன்னா. புரியுதா? ஒரு 5 நிமிஷம் எனக்கு டைம் வேணும். யார் பேசுனா எனக்கு கிடையாது, ஃபோன்லாம் கிடையாது, தூக்கி போட்டுருந்தா ஃபோன் வச்சு. புரியுதா? சமுதாயத்துக்கு வன்னியர் சமுதாயம் மருத்துவர், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஆதி திராவிட நலத்திற்கு திருமாவளவன். புரியுதா?
3% இருக்கிற ஒரு சமுதாய தலைவர் யார் சொல்லு பார்க்கலாம்? 3% இருக்கிற சமுதாயத்துக்கு தலைவர் இருக்கிறாங்க. யாருன்னா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் நிறைய பேர் சார் மாரி நோட்லாம் போட்டு எழுதி எடுத்துன்னு வந்தேன்னா ரொம்ப நேரம் பேசுவேன். புரியுதா? இல்லை 3%. ஆனால் கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் ஆளுது RSSன்னு 3. ஆனால் 3 கோடி பேர் வச்சுக்கின்னு நம்மளால ஒரு கார்த்திகேயனை முதலமைச்சர் ஆக்கிடலாமா? சொல்லுங்க. கை தட்டல சொல்றேன் கேட்டுங்க. கார்த்திகை போய் சொல்ல கேட்டுங்க. இனம் எழுந்து போன்னு சொல்லுகிறார். அது மாதிரி சொல்றேன் கேட்டுங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு பாவம் சமுதாயத்துக்கோசம் பெற்றிருக்கிறாங்க. புரியுதா? 34 வயசுல ஏபிசிடி 26 எழுத்த படிச்சுட்டு MBBS விட்டுட்டு எங்கன்னா லண்டன், ஆப்பிரிக்கா, அமெரிக்கா எல்லாம் கல்யாணம் பண்ணி ஜாலியாக இல்லாத இந்த வீணா போன 25 வருஷமா லோல் போட்டு கிடக்குறேன் இந்த மூலியார் சமுதாயம். நான் சொல்லி பார்க்கலாம். நான் வந்திருக்கிறேன் இந்த மருத்துவர் இந்த உடம்பு சரியில்லைன்னு ஆப்ரேஷன் பண்ணுவாங்களே அந்த மாதிரி சமுதாயத்துக்கு போராடுறாப்புல. ஆனால் அந்த தம்பி இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாரு. உங்களை நானே கேட்குறேன், அவரை கருத்தை வலுவடுத்துவோமா சொல்லுங்க. ஆனால் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. எல்லாம் ஒன்று சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் பின் தம்பி நம்ம சொல்கிறேன் கேட்டுங்க. இதுக்கு எல்லாரும் வெள்ளை சொக்கால் வந்து நான் கருப்பு சொக்கால் வந்துக்கிறேன் தெரியுமா? எது தெரியுமா? நான் வெள்ளை சஃபாரியில் தான் வந்திருப்பேன். ஏன் தெரியுமா சொல்கிறேன்? நம்ம தம்பியை மிரட்டினாபல அதுக்கோசம் கருப்பு உடையோட வந்து நீ கருப்பு கண்டனம் தெரிவிச்சுக்கிறேன். புரியுதா? நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. நான் ஒருத்தன் வந்ததுக்கு பல பேர் சந்திக்க வேண்டியது இருக்கும். மோதி பார்த்துடலாம். புரியுதா? என்னைக்கு இருந்தாலும் எல்லாம் ஒரு நாள் என்னைக்கு வந்து ஆத்தா மடியிலேருந்து கீழே வந்தால் ஒரு நாள் வீரனோட சண்டை போடுவான், செத்து மடின்னுவான். அந்த மாதிரி நான். புரியுதுங்களா? முதலியாரை பார்த்து அவனை நான் சொல்கிறேன் எல்லாம் நான் வாசுதேவ முதலியார் இருந்தால் இப்போ தான் சொல்கிறாங்க எல்லாம் தம்பி வந்து வரலாற்றை பச்சு என்ன சொல்கிறேன். எப்படி தான் இதெல்லாம் படிச்சு நிற்கிற தம்பி தெரிலண்ணா. ஏதோ நிறைய புக்கெலாம் படித்து பார்த்து சொல்கிறேன். நான் என்ன சொல்கிறேன், கொஞ்ச நேரம் படிக்கிறதுக்கே நாங்களாம் +10 +2 படித்தார். இவ்வளோ படிப்பத்து முந்தின நாள் ஒரு மேட்ரு அண்ணே ஒரு எக்ஸாம் இருக்குதுண்ணே. அதான் சொல்கிறேன். காஞ்சியிலே பிறந்த அண்ணாதுரை வந்து ஆப்ரேஷனுக்கு தள்ளி வச்சாருன்னு IPS ஒருத்தர் பேசுகிறாரு. நைட்டெல்லாம் படிச்சு தான் ABCD 26 எடுத்து வாங்கிறாப்புல. திருப்பி படிச்சுட்டே இருப்பாப்பல் பொழுது. ஆனால் என்ன சொல்கிறேன், இதெல்லாம் படித்தவங்கள நான் சொல்கிறேன் கேட்டுங்க. நம்ம சமுதாயத்துக்கோசம் வந்திருக்கிறாரு. அவர் வேலை வாய்ப்பெல்லாம் விட்டுட்டு. ஆனால் யாரும் அவரை முதுகில் குத்திராதீங்க. நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுங்க. ஒரு வார்த்தை சொல்கிறேன் கேட்டுங்க. கை தட்டுறதை விட வரும் புரட்சி தலைவன் கார்த்திகேயன் அவர்களை நான் முதலமைச்சர் ஆகும்னு சொல்லிட்டு வாழ்க வாழ்க வாழ்கவே இந்த அதிர்வு இந்த சத்திரம் வாழ்க வாழ்க வாழ்கவே முதலாளியிடம் வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே கார்த்திகேயன் புகழ் வாழ்கவே இன போராளி சொல்றேன் கேட்டுங்க. இந்த இனத்தை வந்து சொல்ல கிடையாது. நம்ம எல்லாமே வந்து சொல்றோம் வாழ்க வாழ்கன்னு சொல்லாத போதான் இன்னைக்கு பின்னாடி உட்காந்துக்கிறீங்க. புரியுதுங்களா சொல்றத? இன்னைக்கு தாத்து சமுதாயத்தை பொறுத்தவரை வந்து ஒரு தலைவனை உட்காந்து வாழ்க வாழ்கன்னு சொன்னாப்புல. அதனால அவனுக்கு எல்லாம் MLA ஆகிட்டான், MP ஆகிட்டான், கவுன்சிலர் ஆகிட்டான், எல்லாம் ஆகிட்டான். ஆனால் இங்கே யாரும் இன்னும் அந்த குரல் வரல, இன்னும் மனசு வரல. இந்த மோலியாருங்கிற பிரிவுலேருந்து மனசு எடுத்துருங்க தயவு செய்து சொல்கிறேன். வெள்ளை சொக்கா போட்டுக்கின்னு நம்ம வந்து உக்காந்துன்னா நம்மளை ஏமாத்திடுவான். புரியுதா? துண்டு சீட்டு இன்னொரு 5 நிமிஷம் எடுத்துக்கிறேன். புரியுதா? இந்த வெள்ளை சொக்கா போட்டுக்கின்னு இந்த துண்டு சீட்டு வச்சுன்னு பேசினா எனக்கு துண்டு சீட்டு ஒன்று ஞாபகம் வந்துடும். புரியுதா? கொஞ்ச நேரம் இருப்பா பேச. நானே லேட்டாக வந்துக்கிறேன், பேசத்தெல்லாம் மறந்து போயிருந்தேன். கொஞ்சம் விடாது, கொஞ்சம் விடுங்க தயவு செய்து சொல்கிறேன். என் சொந்தத்துக்கிட்ட நான் சொன்னா தானே அந்த மனுஷனை முதலமைச்சர் ஆக முடியும். சொல்லு முதலமைச்சர் ஆகணும்னா யாருன்னா வந்து இப்போ மருத்துவர் ஐயாவுக்கு காடு வெட்டி குரு இருந்தார். நான் இந்த தம்பிக்கு குருவாக இருக்கிறேன். புரியுதுங்களா சொல்லுதா? திருமாவளவனுக்கு ஒருத்தர் இருக்காரு, மூர்த்திக்கு ஒருத்தர் இருந்தார், எல்லா அண்ணன் இருக்காரு. அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அவர் தம்பிக்கு தெரியும். பூவையில் ஒருத்தர் இருந்தார், மூர்த்திக்கு ஜெகன்மூர்த்திக்கு ஒருத்தர். அந்த மாதிரி எல்லா சமுதாயத்துக்கும் ஒருத்தர் இருக்காங்க. ஆனால் இந்த சமுதாயத்தில் வந்து பேச விடும்போது சொன்ன சமயம் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. இந்த இனத்தில் வந்து ஒத்துமை இருக்கிறோம். ஆனால் நான் சொல்கிறேன் கேட்டுங்க, எல்லாம் பணம் ஒவ்வொருத்தரும் 1000 பேருக்கு சமானம். ஒருத்தர் மோதியார் நின்னா தான், கவுன்சிலராக நின்னா, தலைவராக நின்னா அனைத்து சமுதாயம் ஓட்டு போடும். ஆனால் நம்ம போய் எல்லாருக்கிட்டையும் ஓட்டு வாங்கிடலாம். ஆனால் அந்த திறமை இருந்து நான் ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. முதல்ல அண்ணன் தம்பிங்கிட்ட பங்காளிக்கிட்ட சண்டை இருந்தால் கூட நம்ம சமுதாயத்தில் வந்து நின்னானா அவனுக்கு வாக்கு போட கற்றுக்குங்க. நீ எதிரியாக கூட இருந்துக்கோ, ஆனால் அவனுக்கு வாக்கு போடுங்க. அதே மாதிரியா இப்போ சொல்கிறேங்க, 26 எலெக்ஷனில் எதுவும் பேசக்கூடாதுன்ட்டாரு. புரியுதுங்களா சொல்லுது? நம்ம வந்து அடுத்தது பார்த்துக்கலாம் நான் சொல்கிறேன். ஆனால்
இப்போ எல்லா நம்ம சமுதாயம் மொத்த பேர் யாருக்கிட்ட இருக்கிறாங்க? இப்போ யாருன்னா பழைய தலைவர், சங்க தலைவர்கிட்ட எல்லாம் இருக்கிறாங்களா? இப்போ சொல்லுங்க, கையில் நல்ல சவுண்டா சொல்லுங்க. எல்லாம் யார் பின்னாடி இருக்கிறாங்க? டாக்டர் புரட்சி தலைவர் காஞ்சி கார்த்திகேயன் முதலியார் கூட இருக்கிறாங்க. இனிமேல் வந்து அங்கே இப்போ சொல்ற கிடையாது. இங்கே ஒருத்தர் வந்து சொல்லி அங்கே யாரோ ஒருத்தர் RSS எல்லாம் அங்கெல்லாம் போய் பார்த்து முதலியார் சமுதாய தலைவர் ஒருத்தருன்னு பேசிக்கிறாங்க. அவங்ககிட்ட ஓட்டே கிடையாது. புரியுதுங்களா சொல்றது? கார்த்திகேயன்கிட்ட வந்து யாரா இருந்தாலும் பேசினா தான் முதலியார் சமுதாயம் ஓட்டு கிடைக்கும்ன்றத நாம் எல்லாம் நிரூபிக்கணும். புரியுதா? இப்போ ஏதோ ஒரு கட்சியில் கூட்டணியில் வச்சுன்னு ஒரு 6 தொகுதி இன்னைக்கெல்லாம் கேட்டுக்கிறாங்களாம். நான் சொல்கிறேன், இதெல்லாம் பேசணும் தம்பி, தப்பாக நினைக்காத. துண்டு சீட்டு எடுத்து இன்னொரு வாட்டியே தொழிற்சங்க தலைவர் ஒன்று தலைவராக்க மாட்டேன். புரியுதா? அந்த 6 எந்த நம்ம சமுதாயம் நின்னா கூட கார்த்திகேயனை எதிர்க்கிறோம் அத்தனை பேர் நம்ம எதிர்ப்பு. நம்ம சமுதாய தலைவர்களாக இருந்தால் கூட சரி. புரியுதா? நம்ம எல்லாம் என்ன செய்யணும்? அங்கே கார்த்திகேயனை யார் சொல்லிட்டு எதிர்த்து நின்று வேலை செய்தாலும் அந்த இடத்துல போய் நின்று அந்த வேட்பாளர் நம்ம தோக்கடிக்கணும். கண்டிப்பாக முடியும். நம்மலாம் போய் சண்டை போடணுன்ற அவசியமே கிடையாது. ஃபோன்லேயே போய் நைஸாக போய் உருவின்னு வந்துடலாம் கோமன்ட்டா. புரியுதா உனக்கு சொல்கிறதா? ஏன்னா நம்ம தான் துட்டு கொடுக்கறதுல கில்லாடி. எப்படி இந்த திமுக கலைஞர் பேரஞ்சர் ஒய்சாரோ, எத்த காங்கிரஸ் ஒய்ஸ் எடுத்துகிட்டு வந்து திமுக வளர்த்தாரோ, அதே மாதிரியா காஞ்சி தமிழை நம்ம வந்து முதலமைச்சர் ஆக்கிற வரைக்கும் நம்ம ஓயக்கூடாது. புரியுதுங்களா சொல்கிறத? அதனால் துட்டு கொடுக்கறதுலையும் கில்லாடி, நம்ம எவனை எப்படி கவர் பண்ணுறதுலையும் கில்லாடி, அதே மாதிரியா வந்து எல்லா விஷயத்துலையும் நம்ம கில்லாடி. ஏன்னா அறிவார்ந்த சமுதாயம். இந்த இடத்துல பேசும்போது நான் ஜாக்கிரதையாக பேசுவேன். ஏன்னா ஒரு வரையில் ஒரு கத்தி தான் இருக்கணும். ஏன்னா நிறைய கத்தி இருக்குது, இங்கே பார்த்து பேசணும். புரியுதுங்களா சொல்ல? இப்பெல்லாம் பின்னாடி போய் மூலையாக இருக்கலாம் பேசுகிறாரு. நீங்கள் போய் சொன்னாலும் கவலைப்படாது. அந்த சின்ன தம்பி சொல்கிறா போல முதலியாரில் நான் 25 வருஷம் முன்னாடி எல்லாத்தையும் பார்த்துன்னுக்கிறேன். நான் ஜெயிலுக்கெல்லாம் போட மாட்டேன். புரியுதுங்களா சொல்லுதா? அதனால் இருக்கிறத சொல்கிறேன் கேட்டுங்க. நம்ம எல்லா சமுதாயத்துலேயும் வந்து ஒரே ஒரு குறை தாங்க, தலைமை இல்லைன்னு ஒரு குறை. அந்த தலைமை இன்னைக்கு போயிடுச்சா சொல்லுங்க? குரல் வர மாட்டேன் முதல்ல. இப்போ சொல்ல கேட்டுங்க, இன்னும் சொல்கிறேன், இன்னும் அந்த முதலியாருன்ற ஒரு இருக்கு இருக்குது. அந்த மாதிரி சொல்கிறேன் கேட்டுங்க, அந்த ஒரு குரல். அதே மாதிரியா இப்போ நான் சொல்கிறேன் கேட்டுங்க, ஒருத்தர் பாருங்க, தலைவர் வந்து என்கிட்ட சொன்னேன், நான் சொல்லிட்டு செய்துட்டு இருப்பேன், இந்த மீட்டிங்கில் போயிட்டு செய்ய போகிறேன். யார் என் கூட வந்து வேலூர் SP ஆஃபீஸில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். என் தலைவரை பார்த்து மிரட்டினேன், நான் FIR இது போட போகிறேன், கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறேன். அங்கங்கே DGP ஆஃபீஸில் கொடுக்க போகிறேன். யார் என் கூட வரேன்னு சொல்கிறீங்க சொல்லுங்கள்? கை தூக்கு பாரு. ஒட்டு மொத்தமும் வரணும். எங்கே கொஞ்சம் பேர் கை தூக்கலையா சொல்லு பார்க்கலாம்? எல்லா மாவட்ட SP ஆஃபீஸில் போய் நம்ம தலைவர் பேரில் சொன்னவங்கள கம்ப்ளைண்ட் கொடுங்க. தலைவர் வேணாம் தான் சொல்லுவார். நம்ம அச்சினே இருக்கணும். புரியுதா சொல்லுதா? அங்கே வேணான்னு சொன்னா ஓணுன்னு அர்த்தம். அது ஒன்று புரிஞ்சுக்குங்க. புரியுதா? தம்பி வந்து சின்ன தம்பி, நான் சொல்கிறேன் ஒன்று புரிஞ்சுங்க. தலைவர் வேணான்னு சொன்னார்னா நம்ம அதை செய்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நான் சொல்கிறேன் கிடைக்கும், இங்கே இருக்கிற மொத்த பேரும் மாமன்ற உறுப்பினராக வருவீங்க. நான் சொல்கிறேன் கிடைக்கும், இது வரைக்கும் நான் தப்பாக நினைக்காதீங்க. நான் சொல்கிறேன் தம்பி, கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும்ண்ணா, யாரும் வரக்கூடாது. நான் சொல்கிறேன், இப்போது நம்ம ஒரு கேட்டுங்க, ஒரு வன்னியர் சமுதாயத்திலையும் ஒரு SC சமுதாயத்திலையும் வந்து இன்றைக்கி எல்லாத்துலேயும் வந்து தலைவர் இருக்கிறான். ஆனால் நம்மளதுல இல்லை. ஏன் தெரியுமா சொல்கிறேன்? முதலியாருங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. நான் புரியுதா? இப்போ காட்பாடியில் எடுத்தால் துரமுருகன் அவர் எதிர்த்து நின்னா மோலியார் நின்றுக்கிறாங்க. புரியுதா? அந்த இடத்துல மாபெரும் சமுதாயம் மாற்றி அவங்க ஜாதியாக குத்துப்பாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, சமுதாயத்தில் ஆள் இல்லை. இனிமேல் சமுதாயத்தில் நம்ம சங்க தலைவராக கட்சி எல்லாத்தையும் விட்டுட்டு, நான் இப்படி சொல்ல பெரிய பொறுப்பில் இருக்கிறேன். இருந்தாலும் என் ஐயா கூப்பிட்டு கேட்டாருன்னா சொல்லுவேன், ஏன் பாப்பா முதலியார் நீங்கள் தான் முதலியாருன்னு கூப்பிட்டீங்க, நான் முதலியார் என் சங்க தலைவர் கூட இருக்கிறேன்னு. புரியுதுங்களா சொல்லுதா? அதே மாதிரியா DMKல ADMKல கூட சொல்கிறேன் கேட்டுக்கோ, நம்ம கார்த்திக் கரத்தை வலுப்படுத்தினீங்கன்னா உனக்கு ஈஸியாக சீட்டு கிடைக்கும். இல்லைன்னா இவன் மூலியார் கூட போய் சேர்ந்துருவான்ட்டு. புரியுதா உனக்கு சொல்கிறதா? நம்ம ஆள் நிற்க வச்சு கார்த்திகேயன் மூலமா சின்ன வச்சு நம்ம நிற்க வச்சு அவர் ஜெயிக்க வச்சிடலாம். கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும். 234 தொகுதியிலையும் எல்லா தொகுதியிலையும் இருக்கிற ஒரே சமுதாயம் நம்ம சமுதாயம் தான். புரியுதா? எல்லா சமுதாயத்திலையும் எல்லா தொகுதியிலையும் நம்ம ஒரே 234 தொகுதியும் அந்தமானில் போனால் கூட இருக்கிறாங்க. எல்லா தொகுதி சொல்கிறேன், விட்டு போயிருந்தா கூட சொல்கிறேன், இலங்கையில் கூட இருக்கிறாங்க. அது நம்ம நாடு இல்லை. புரியுதா அவருக்கு சொல்கிறதா? அதனால் எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க. அதே மாதிரியா நம்ம என்ன சொல்கிறோம், எல்லோரும் வேற்றுமையில் ஒட்டு இது மாதிரி கேட்டுங்க, கட்சி எல்லாத்தையும் விட்டுருங்க. இங்கே வந்து மொத்த பேரும் நம்ம சொந்தக்காரங்க. அதனால் இவங்களுக்கு இந்த மேலே வந்து நான் சொல்கிறேன், இன்னொரு வாட்டி ஒன்று ரொம்ப நேரம் கொடுப்பா தம்பி, எனக்கு முடிச்சிடுறேன். நான் என்ன சொல்கிறேன்,
இனிமேல் இப்போ இந்த தம்பிக்கு நீங்களாம் என்ன சொல்றீங்க? தலைவருக்கு வந்து பாதுகாப்பா நிற்போமா? குரல் சொல்லுங்க. அது இருக்கும். இந்த குரல் சொல்லுங்க. நம்ம தலைவர் வந்து சின்ன தம்பியா இருந்தாலும் நம்ம கூட சங்க தலைவர், அவரை தொட்டா தமிழகமே கம்ப்ளைண்ட் கொடுப்பாடே. அதிர்வானே சொல்ல மிதிப்போம் மிதிப்போம், போட்டு போட்டு மிதிப்போம். ஞாபகம் வச்சுக்கா. காசு இருக்குதுன்னு சொல்லிட்டு என் தலைவனை யாருன்னா இனிமேல் மிரட்டினீங்கன்னா நடக்கிற கதையே வேற இருக்கும். தம்பி, நான் கண்டிப்பாக கம்ப்ளைண்ட் கொடுத்துட்ருப்பேன். உனக்கோசம் சொல்லிட்டு செய்கிறேன். இன்னொரு வாட்டி உன்னை மிரட்டினாங்கன்னு என் காதுக்கு வந்தா அம்பி வெங்கடேசன் கொங்கு மண்டலத்துலேருந்து உனக்கு ஆதரவு தெரிவிக்கிறான். யாருன்னா உனக்கு எனக்கு ரொம்ப அசிங்கம், பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்புல. ஆனால் நான் வருத்தத்தை தெரிவிச்சுக்கின்னு நான் வாட்ஸ்அப்பு ஃபேஸ்புக்லேயும் நான் கண்டனை தெரிவிச்சிருப்பேன். ஏன்னா ஒரு தம்பி, சின்ன தம்பியான தலைவனை நான் ஏற்றுக்கணுன்னோம் எல்லாரும் முன்னாடி சொல்லிடுறேன். இன்னொரு வாட்டி உனக்கு மிரட்டல் வந்ததுன்னா உங்ககிட்ட நான் கேட்க மாட்டேன். உங்கள் சார்பாக நான் சொல்லிடுறேன்ப்பா. தலைவர் என்னை திட்டினா கூட நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவேன். கட்சி சங்கத்திலேருந்து அடிப்படை உறுப்பினர்லேருந்து ஏற்றா கூட பரவாயில்ல. ஏன்னா என் சமுதாயம் மிரட்டினா நான் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன்டா. என் கூட யார் யார் வரீங்களோ டிஜிபி ஆஃபீஸில் வந்து கூட வாங்க, நான் கூப்பிட்றேன். நன்றி, வணக்கம். சங்கத்தின் நிறுவனர், அன்புக்குரிய சகோதரர், எழுச்சிமிகு காஞ்சி தலைவன் டாக்டர் கார்த்திகேயன் அவர்களே, இந்த தமிழக நீதி சங்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, புதிதாக மாவட்ட பொறுப்பாளர்களாக தேர்வு பெற்றிருக்கும் சகோதரர்களே, சகோதரிகளே, இங்கு குழுமி இருக்கும் உற்ற சொந்தங்களே, அனைவருக்கும் சேவகம் குழும சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வரலாறு படிப்பவன் வாசகன்தான், வரலாற்றை படைப்பவன் நாயகன் ஆகிறான். நமது டாக்டர் அவர்கள் நாம் எல்லோரும் வரலாற்றை படித்த வாசகர்கள். வரலாறை படைத்த நாயகன், படைக்க இருக்கின்ற நாயகன் நமது டாக்டர் காஞ்சி தமிழன். அடுத்ததாக பொதுவாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் கொஞ்சம் டைம் தான் எடுத்துக்குவேன். உங்களுக்கு 5 நிமிஷம் தான் சொன்னேன். எங்கள் மீட்டிங்கில் அடுத்த வாரம் எங்கள் மீட்டிங் இருக்குது. டாக்டர்கிட்ட சொன்னேன் ஒரு 5 நிமிஷம் தான் அப்படின்னு. அப்புறம் இன்னும் கொஞ்சம் டைம் எடுத்து பண்ணிட்டேன். ஆனால் நான் கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிறேன். காரணம் சொல்கிறேன். சாதாரணமாக டாக்டர், உங்கள் வீட்டில் உங்கள் பிள்ளைங்க எல்லாரையுமே கேளுங்க, நீ என்ன படிச்சுட்டு என்ன ஆக போகிறேன்னா என்ன சொல்லுங்கள். டாக்டர் ஆக போகிறேன், இன்ஜினியர் ஆக போகிறேன். சரிங்களா? பெற்றோர்களை கேளுங்க, அதே தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு டாக்டர் படித்துவிட்டு நமது சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு வந்து இருக்கக்கூடிய ஒரே அரசியல் களம் காண வேண்டும். அவர் படிச்சுட்டு அவருடைய படிப்புக்கு என்ன செய்யலாம்? நேரம் உட்காந்துட்டு 4 பிரிஸ்கிரிப்ஷன் பார்த்துட்டு 100 பேஷண்ட்டை பார்த்துட்டு இருந்தாருன்னா கல்லா கட்டிகிட்டு இருக்கலாம். இப்போ வணிகமாயிடுச்சு மருத்துவம் எல்லாமே. ஆனால் அதை விடுத்து விட்டு தான் பிறந்த சமூகத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே அத்தனை இந்த இளம் வயதில் அவர் படித்து படிச்சுட்டு ஓய்வாகிறவங்களாம் நிறைய பேர் வந்திருக்காங்க, நம்ம பார்த்துருக்குறோம். அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜில் நம்ம சமூகத்தை அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகமே வரும். ரொம்ப பேர், அதை நான் யாரெல்லாம் சொல்ல விரும்பலை, ரொம்ப பேருக்கு என்னென்னு எப்போ ஞாபகம் வரும்னா தங்களுடைய பணத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக. பணம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் தேவைக்கு இருக்க வேண்டும். தேவைக்கு இருந்தால் பணம் நம்மை பாதுகாக்கும். தேவைக்கு அதிகமாக இருந்தால் அந்த பணத்தை நாம் பாதுகாப்பதற்காக உண்ணாமல் உறங்காமல் இருக்க வேண்டும். உண்ணாமல் உறங்காமல் உழைத்து பணத்தை சேர்க்கின்றான், அதே பணத்தை பாதுகாப்பதற்கு பல நாட்கள் தூக்கத்தை கெடுத்து கொண்டிருக்கிறான். இது பெரிய செல்வந்தர்களுக்கு. இப்படிப்பட்ட நிலையிலே அவர் தனது நேரத்தை நமது சமூக முன்னேற்றத்திற்காக வந்திருக்கிறார் என்றால் அவர்களுக்கு கரகோஷத்தை கொடுங்கள். இப்போ ரொம்ப பேர் சொன்னாங்க, ஏறுனா ஜெயிலு, இறங்குனா பெயிலு அப்படிங்கிற நோக்கத்துல எல்லாம் சில பேர் சொன்னாங்க, டாக்டருக்கு ஒன்று நான் நிற்பேன் அப்படின்னு. தாராளமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நமது சமுதாயம் எல்லாமே கெட்டு போச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, முன்னாடியெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு காடு கெட்டு போனால் ஒரு ஆடை விடுமா, காடு கடை ஆடை வீடு, ஊரு கடை ஒரு நூலை வீடு. நூல்னா யாருன்னு உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி ஒரு ஆறு கெட்டு போகணுன்னா ஒரு நாணல் இருந்தால் போதுமா. இந்த 3ம் கெடை. அதை கெடை என்றால் திருத்துவது யாருன்னா நம்ம முதலியார் தானே. 3ம் கெடை முதலிய விடுமாங்க. முதலியார் மட்டும்தான். இப்போ நான் இன்னொன்று சொல்லிக்கிறேன், நிறைய பேர் இங்கே அதர் கம்யூனிட்டி வந்திருக்காங்க. அவங்களாம் நம்ம இதுலேருந்து பிரிஞ்சவங்க தான். எல்லாமே சைவம் அசைவம் அதெல்லாம் பிரிஞ்ச முதலியார், பிள்ளைமார், செட்டியார் எல்லாமே அவர்களுடைய எல்லாமே ஒரே இனங்கள் தான். ஆதாம் ஏவாள்லேருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னாக்கா எல்லாமே ஒரே இனங்கள் தான். மறுபடியும் அவர்களுடைய வசதி வாய்ப்பு, அவர்களுடைய சூழ்நிலை காரணமாக ஒவ்வொரு அமைப்பு, ஒரு ஜாதி, இனம். நம்ம முதலியார் சொன்ன நல்லா எல்லாம் முன்னேறல இருந்தாங்க. மேலே ஏறினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளை மறந்துடுவாங்க. முதலியார்னு சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுவாங்க. ரொம்ப பேர் சொன்னாங்க. இன்னைக்கு சொல்லியிருக்காரு, முதலியார்னா நான் முதல்ல நிற்பேன், அடிக்கிறதுக்கு நான் நிற்பேங்கிறாரு, காப்பாற்றுறதுக்கு நான் இருப்பேன். டாக்டருக்கு ஒரு ஏதோ ஒரு துயரம், துன்பம், அவருக்கு ஒரு மிரட்டல் வருதுன்னு நாங்கள் இருப்போங்கிறாங்க. எத்தனை பேர் நீங்கள் வருவீங்க?
வீராவசமாக நானும் இங்கே பேசுவேன். சார் நான் டாக்டருக்கு முதல்ல நிற்பேன். பார்த்தீங்கன்னா சார் எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது சார், ஏன் சங்க மீட்டிங் அப்படிலாம் இருக்காதீங்க. அவர் அண்ணன் சொன்னதுனால அவர் நமக்கு சமுதாயத்தை காப்பாற்றுவதற்காக இறங்கியிருக்காரு. அவருக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா ஏதோ ஒரு வழியில் உங்களால் எந்த வழியில் உதவி செய்ய முடியுமோ அந்த வழியில் நின்று நமது சமுதாய முன்னேற்றத்தை அவர் காப்பதற்காக அவருக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அவர் வந்து எல்லாரும் சிங்கம்னாங்க. சிங்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா, சிங்கம் தானே வேட்டையாடி அதை மட்டும்தான் அந்த மிருகங்களை சாப்பிடும். ஆனால் மற்ற மிருகங்கள் அப்படி கிடையாது. அனைத்து மிருகங்களுமே என்ன செய்யும் என்னன்னு கேட்டால் மற்ற மிருகங்கள் அடிச்சு போட்டதை தான் சாப்பிடும். இவர் ஒரு சிங்கமாக நமது சமுதாயத்துக்கு வளர வேண்டும். இன்னொரு விஷயம் ஒன்று, புதிய பொறுப்பாளர் நிறைய பேர் இருக்கீங்க. இங்கே வந்திருக்கிறவங்க கிட்டத்தட்ட நான் வந்தப்போ பார்த்தீங்கன்னா 40 பேர். என்னடா அப்படின்னு பார்த்தேன். முதல் கூட்டத்துலேயும் பார்த்தீங்கன்னா அரங்கு நிறைஞ்சது வரலேன்னு பார்த்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பித்தாங்க. நிற்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குது. ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன். இந்த கூட்டம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒருங்கிணைந்த சென்னை மாவட்ட ஆலோசனை கூட்டம். இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறைய நிர்வாகிகள் வந்திருக்கீங்க. உங்களுக்கான ஒரு சின்ன ஆலோசனை, இந்த புதிய நீதி சங்கத்தில் நீங்கள் இருக்கிறது, உங்கள் தெருவில் இருக்கிறது, ஃபேஸ்புக்கோ வாட்ஸ்அப்போ பார்த்தா நீங்கள் இருக்கிறது நான் தெரிஞ்சுக்குவேன். ஆனால் உங்கள் பகுதியில் உங்கள் ஏரியாவில் நீங்கள் தான் ராஜா. ஒவ்வொரு இடத்துலையும் நான் புதிய நீதி சங்கத்தினுடைய நிர்வாகி, உங்களுக்கு என்ன தேவையோ அதை நான் செய்கிறேன் என்று சொல்லுங்கள். அவர்களுக்கு தேவையானதை செய்து கொடுங்க. சாரி தவறுதல். தமிழக நீதி சங்கத்தினுடைய நிர்வாகி என்று நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள். அந்த பகுதி மக்களுக்கே நீங்கள் அடையாளப்படுத்தி நீங்கள் அந்த பகுதியில் தலைவராக உருவெடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமது டாக்டர் அவர்கள் அடையாளம் பண்ண. இன்னைக்கு ஃபேஸ்புக்கில் எடுத்தீங்கன்னா அவரை பற்றி நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. சார் நல்லா பேசுகிறார் சார், நல்லா இருக்கார் சார், நல்லா அட்ராக்ஷன் கொடுக்குறாரு சார், அவர் யார் சார், அவருடைய நம்பர் கொடுங்க. நிறைய பேர் என்னட்டு கேட்டுட்டு இருக்காங்க. இதே போல உங்களுடைய பகுதியில் நீங்கள் ஒவ்வொருவரும் அனைத்து வேலைகளையும் செய்யுங்கள். நீங்கள் உங்களுடைய போர்டு வந்து நேம் போர்டு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழக நீதி சங்கத்தின் நிர்வாகி என்ற ஒரு பெருமையோடு சொல்லிக் கொள்வதிலே நீங்கள் பெருமை காட்ட வேண்டும். நமது சமுதாயம் ஒவ்வொருத்தரும் ஒரு 10 பேர் அந்த ஊரில் அந்த ஏரியாவில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் நீங்கள் தான் முன்னிலை இருக்கணும். அந்த அளவுக்கு உங்களை வளர்த்துக்கணும். நீங்கள் வளர்ந்தால்தான் நமது சங்கம் வளரும். சங்கம் வளர்ந்தால் தான் டாக்டர் அவர்கள் வளருவார்கள். இது எல்லாருமே ஒரு காரியம் எடுத்துங்க. இன்னைக்கு ஒரு 10 பேரை கூப்பிட்டு வரணும். ஒவ்வொருத்தரும் அடுத்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மாநாடு போல இருக்க வேண்டும். இதனுடைய நிறுவன தலைவர் அனுமதி அளித்தால் தஞ்சையில் ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் ஒன்று இருக்கிறது. ஒரு மாநாட்டை நடத்தி காமிப்போம். அந்த மாநாட்டில் அரசு எந்த அரசு வந்தாலும் சரி அந்த அரசு வந்து நம்மை அண்ணாந்து பார்க்க வேண்டும். இன்றைக்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கூட்டம் எங்கே நடந்தாலும் டாக்டர் பார்த்தீங்கன்னா அவர் மாதிரிலாம் உழைக்க முடியாது. ஃபுல்லாக 24/7 அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவத்தை பார்க்குறாரு, இங்கே பார்க்குறாரு, செங்கல்பட்டு போகிறாரு, அடுத்தது அங்கே போகிறாரு, காஞ்சிபுரத்தில் பார்க்குறாரு, நிறைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. அவர் ஸ்பீடுக்கு நம்ம போக முடியுமான்னு தெரியல. இருந்தாலும் நம்மளுடைய ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் அவர்களை அடித்து அவர்களுடைய கோரிக்கை நிறைவேற வேண்டும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பாக உரையாற்றிய அண்ணன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். சால்வை அணித்து தலைவர் அவர் மரியாதை செய்கிறார். துளசிராமன், தலைவர், தொண்டை மண்டல சேழிய வெள்ளாளர் சங்கம்.